அதிகாரம் நடுவு நிலைமை. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமை தவறாமல் அற வழியில் வாழ்வதால் ஒருவருக்கு வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது. என்ன ஏற்பட்டாலும் நடுநிலை தவறாமல் இருப்பவர்களைத்தான் இந்த நாடு இந்த உலகம் போற்றும் என்ற வள்ளுவனுடைய வாக்குடைய இந்த தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய 234 தொகுதி 5.82 கோடி வாக்காளர்கள் 37,794 வாக்காளர் வேட்பாளர்கள் உட்பட கடுமையான ஒரு போட்டி ஏற்படுத்தக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் மே 16ஆம் தேதி நடக்கிறது. 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை 35,600 வாக்காளர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 150 வாக்காளர் வீதம் முழுமையாக அறிவியல் பூர்வமாக நடுநிலை தவறாமல் நேர்மையாக உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது. இதுவரை நாம் இந்த இடத்துல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல மாவட்டங்களை சேர்ந்த 70 சட்டமன்ற தொகுதிகளுடைய கருத்து கணிப்பு, மக்களுடைய முடிவு, மக்களுடைய மனநிலை, மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு பார்த்தோம். திங்கள் முதல் வெள்ளி வரை கடந்த வாரம் நாம் 10 தொகுதிகளாக பார்த்தோம். நேற்று முதல் தலா 20 தொகுதிகளாக பார்த்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இதுவரை நாம் 70 சட்டமன்ற தொகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இதுல ஒட்டுமொத்தமாக இந்த கருத்து கணிப்புகளை தற்போது பல நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு மாதிரி வரக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அது சமூக வலைதளங்களையும் பொது சுற்றுகளையும் கடுமையான விவாதத்துக்குள்ளா இருக்கிற பார்க்கிறோம். நிச்சயமாக இது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாதாரம் இருக்கிறது. எது சரி எது தவறு என்பதை நாம் பொறுத்து பார்க்க இருக்கிறோம். மே 19ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கிறது என்பது மட்டுமல்ல, எந்த கருத்து கணிப்பு சரி என்பதும் தெரிந்துவிட போகிறது. அக்னி வெயில் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் அதிமுக ஆட்சி தொடர்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மாறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் நல கூட்டணி ஒரு மாற்று அரசியலை முன்னிறுத்துவதற்காக சொல்லிக்கிறது. பாமக ஒட்டுமொத்த அரசியலை மாற்றப்போர் என்று சொல்கிறது. பாஜக மோடியின் முகத்தை காட்டி ஒரு வளர்ச்சி அரசியலை செய்வது முன்னிலைப்படுத்துகிறது. நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக திராவிட அரசியலே மாற்றிவிட்டு தமிழர்களை முன்னிலைப்படுத்துகிற முக்கியமான அரசியல் வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக அனல் பறக்கக்கூடிய வெயில முழுமையாக அதைவிட அனல் பறக்கக்கூடிய அளவில் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு கட்சி தலைவர்கள் முழுமையான ஓட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதுல யார் பக்கம் காற்று வீசும், யாருக்கு எந்த பக்கம் போகும் என்பது மிக கேள்விக்குள்ளான விஷயமா பார்க்கிறோம். நம்ம இந்த 70 சட்டமன்ற தொகுதி இதுவரை நான் பார்த்தபோது எல்லா சட்டமன்ற தொகுதியிலுமே 4-5 விழுக்காடு தான் சராசரியா இருக்கிறது. 5 விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடிய தொகுதியில் மிக அரிதான விஷயமா இருக்கிறது. பெரும்பாலும் கடுமையான போட்டி. திமுக அதிமுக இந்த முறை 170 சட்டமன்ற தொகுதிகளில் நேரடி போட்டி ஏற்படுத்தியிருக்கின்றன. திமுக அதிமுக நேரடியாக மோதுகின்றன. இது அத்தனை தொகுதியிலுமே கடுமையான போட்டி ஏற்படுத்தியிருக்கிறது. இது போக மக்கள் நல கூட்டணி, பாஜக, பாமக, நாம் தமிழர் கட்சி இது எல்லாமே ஒரு கடுமையான போட்டி ஏற்படுத்த ஆளாளுக்கு ஓட்டை பிளப்பதால் யாருடைய ஓட்டு எங்கே சிதறும் என்பது மிகவும் அரிதான கணிக்க அரிதாகக்கூடிய விஷயமா இருக்கிறது. அதையும் தாண்டி மக்களுடைய மனநிலையை நாம் எடுத்துச் சொல்வதுதான் நம்முடைய ஜனநாயக கடமை என்ற அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பை உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பை நமக்காக நடத்திய கிறிஸ்டியன் மீடியாவுடைய அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவர்கள் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்ப நம்ம நியூஸ் 7 தொலைக்காட்சியும் தினமலரும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்காங்க. குமுதம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி இருக்குது. துக்ளக் ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்குது. ஜூனியர் உடன் போன்ற நக்கீரன் போன்ற இதழ்கள் கருத்து நடத்திருக்காங்க. இதுல ஜூனியர் உடன்ல நக்கீரன்ல திமுக அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும், துக்ளக்ல மற்றும் குமுத ரிப்போர்ட்ல அதிமுக அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும், நியூஸ் 7 தினமலர் இணைந்து நடத்தியதுல திமுக அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், நம்ம இன்னும் முடிக்கல, 230 நாள் முடிக்கல. இப்படி ஆளுக்கு ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளா வரும்போது எந்த கருத்து கணிப்பை நம்புறது அப்படின்னு ஒரு சாமானியனுக்கு ஒரு அடிப்படையான கேள்வி வரும். அதற்கான எந்த அடிப்படையில் நம்பணும், நம்முடைய கருத்து கணிப்பு எந்த அடிப்படையில் நம்பகத்தன்மை வாய்ந்தது? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கருத்து கணிப்பை பத்தி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது நம்ம பண்ணது, நம்மளுக்கு இதை பத்தி இன்னும் பெட்டரா தெரியும். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம முதல் நாள்ல இருந்தே சொல்லிட்டு வர்றது 2014ல நம்ம ஆரம்பிச்சோம். அப்ப ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்மளுடைய ஆடியன்ஸ் கூடயும் நம்ம இந்த நிறுவனத்தை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் கிட்டையும் ஒரு தொடர் நம்ம எப்பவும் வச்சுட்டு இருக்கோம். அவர்களுடைய மனநிலையை அரசியல்ல மட்டும் இல்லாம வேறு பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்க நம்ம பார்த்திருக்கோம், முயற்சி பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு செட் ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஒன்று நம்மளுக்காக இவால்வ் ஆயிட்டே வந்திருக்கு, ஒரு சயின்டிபிக் ப்ரோசஸ். அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொகுதி, இந்த தொகுதியில ஒரு 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த 2.5 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் எப்படி பிரிச்சிருக்கு, பிரிக்கப்பட்ட அந்த வாக்காளர்களுடைய அந்த ஐடென்டிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு ஒரு சாம்பிள் போடுறோம்.
2 லட்சம் பேரையும் நம்ம போய் சந்திக்கிறதுக்கு நம்ம தேர்தல் ஆணையம் இல்ல. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும், ஒரு அனாலிசிஸ் கொடுக்கணும். இது ஒரு முதல் முறையான ஒரு புதுமையான முயற்சி. ஏன் அப்படின்னா நம்பர் மட்டும் சொல்லிட்டு போறது வசதி. இந்த வேட்பாளர் ஏன், எப்படிப்பட்ட முறையில வாக்குகள் வருது, சின்னத்துக்கு வாக்கு வருதா, இல்ல அந்த கட்சிக்கு வாக்கு வருதா, தலைமைக்கு வாக்கு வருதா, ஆண்கள் பெண்கள் வாக்கு அளிக்கிறாங்கன்னா எப்படி வாக்களிக்கிறாங்க, இது போன்ற விஷயங்களை தெரிந்துக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு 150 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம எடுத்துக்கிற டேட்டா 150. ஆனா இன்டர்வியூ பண்றது ஒரு 225 இருந்து ஒரு 235. ரிஜெக்ட் வோட்ஸ்னும் சிலது இருக்கும். அது கண்டிப்பா எல்லா ஏஜென்சிஸுமே பண்ணிருப்பாங்க. நாளைக்கு யாராவது நம்மள கேள்வி கேட்டா நம்ம ப்ரூஃப் காட்டி ஆகணும். அதுக்கு நம்ம கிட்ட ஷீட்ஸ் இருக்கு. நம்ம எப்படி எந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணி இந்த நம்பர்ஸ்க்கு வரோங்கிறதுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அப்படிதான் போன வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் ஃபிகர்ல நின்னோம். இது மக்களுக்கு குழப்பம் தரக்கூடியமோ அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்த எவல்யூஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ ஒரு வாரமா நேத்துல இருந்து ரேஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ இதுல இன்னைக்கு வலைத்தளங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய இந்த ரேஞ்ச் கொடுக்கறதுங்கிறது ஒரு எக்ஸாக்ட் ஃபிகரை கொடுக்கறதுக்கான முயற்சியா அல்லது தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சியான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. 36ல இருந்து 42 வரை அப்படின்னும் 37ல இருந்து 43 வரை சொல்லி சொன்னா அதிமுக 36 விழுந்துருச்சு, திமுக 42க்கு போயிருச்சு சொல்லி ஒரு 3+3 ஒரு 6 விழுக்காடு முன்னப்பண்ண போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோமோ? அதாவது நம்ம பாருங்களேன், நம்ம ரேஞ்ச் கொடுக்காம நம்ம வாய் வார்த்தையா சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் தேர்தல் முடிவு வரும்போது நம்ம முடிவுக்கும் அதுக்கும் ஒத்து போலனா தப்பிக்கிற முயற்சின்னு சொல்லலாம். நம்ம வெளிப்படையாவே சொல்றோம் இந்த ரேஞ்சில தான் வருங்கிறது எங்களுடைய கணிப்பு. இன்னொன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா காமெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் பத்தி வரக்கூடிய காமெண்ட்ஸோ இல்ல ஏன் இது ஒரு கட்சிக்கு சாதகமா இன்னொரு கட்சிக்கு சாதகமா பாதகமா அந்த மாதிரி ஒண்ணும் இல்லங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தொகுதி வாரியா போயிருக்கோம், தொகுதிகளுடைய ஹிஸ்டரியும் பாக்குறோம், தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாக்குறோம். நியூஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு மட்டுமே இதை டிஸ்கஸ் பண்ணாம தொகுதிகளுக்கு நேரடியா சென்றும் வந்திருக்கோம். சோ இதோட எஃபர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் வியூவர்ஸ்க்கு ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கொண்டு போனோங்கிறதா நம்மளுடைய எண்ணம். இப்ப சரியான கணிப்பை தான் வெளியிடணும் அப்படிங்கறதா எல்லாருடைய முயற்சியா இருக்கு. எந்த ஒரு நிறுவனமோ, அது நியூஸ் 7ஓ தினமலரோ ஜூனியர் உடனோ நக்கீரனோ குமுத ரிப்போர்ட்டரோ துக்ளோக் யார் ஒருத்தருமே எங்க பேர் கெட்டு போட்டும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்ல போறல. அப்ப ஆளுக்கு ஒரு முடிவு எப்படி வரும்? எல்லாருமே அந்த முயற்சி தான் மேற்கொள்ள போறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில சயின்டிபிக்கா, அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில ஹானஸ்டா முயற்சி பண்ண போறாங்க. யாருமே காசு வாங்கிட்டு பண்ணாங்க, யாருமே புட்டு வாங்கி பண்ணாங்க சொல்ல போறல. ஆளுக்கு ஒரு முடிவு இங்க எப்படி வருது? ஆளுக்கு ஒரு முடிவு வர்றது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் விஷயம். இந்த ஆளுக்கு ஒரு முடிவு வரதுலயும் 3 பிரியுது. அங்கேயே நம்மளுக்கு ஒரு தெளிவு என்ன கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய ப்ரோசஸ், இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிருக்கிற ப்ரோசஸ் படி நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வருது. சோ நம்ம சர்வே பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச முடியும். இது எப்படி நடந்திருக்கு, ஏன் இந்த ரிசல்ட் வந்திருக்குன்னு. அவர்கள் எடுத்திருக்கிற சர்வே ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம அதுல இருந்து சுதாரிச்சுக்க வேண்டியது என்னன்னா இப்படியும் ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கறத பார்த்துட்டு நம்மளோட ப்ரோசஸை நம்ம செக் பண்ணிக்க முடியுமே தவிர அவர்களுடைய ப்ரோசஸ் என்னன்னு தெரியாம அதை பத்தி கமெண்ட் பண்றது ரொம்ப இம்மெச்சூரா இருக்கும். நம்மளுடைய ப்ராசஸ்ல கிராஸ் செக் பண்ண வேண்டிய, ரீசெக் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குதா? நம்ம இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 70 தொகுதி பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 20 சேர்த்து 90 தொகுதி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 நம்ம பார்த்து முடிக்க போறோம். அப்போ இதுல ரீசெக் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாவது? எந்த ஒரு பிசினஸ்லயும் எந்த ஒரு எஃபர்ட்லயும் ஒரு 4-5 பேர் இருக்கும்போது ஒரு கிராஸ் செக் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம பண்ணோமா அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பண்ணல, நம்ம பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த தேர்தலுக்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம தொடங்கிட்டோம். நம்ம நேரடியா ஒரு செட் ஆஃப் மக்கள் கிட்ட போய் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு மட்டும் கேட்டு நம்ம திரும்பி வரல. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 8 மாத காலத்துல பல தரப்பட்ட விஷயங்களை இதே ஒரே கொஸ்டினர்ல எல்லா கொஸ்டின்ஸையும் போட்டு மக்களை தாக்காம நம்ம ஒரு சோஷியல் இஷ்யூஸையும், டாஸ்மாக் பத்தியா இருக்கட்டும், வெள்ளம் பத்தியா இருக்கட்டும், எதெல்லாம் தமிழக அரசியல் பத்தியாகட்டும், ஒட்டுமொத்த தமிழக அரசியல் பற்றியாகட்டும், அதிமுக ஆட்சி பற்றியாகட்டும், அதிமுக அமைச்சரை மாற்றம் பத்தியாகட்டும், திமுக நமக்கு நாம திட்டம் உட்பட பல்வேறு விஷயங்கள் பற்றி நம்ம கேள்வி. அது ஏன் நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா மக்களுடைய மனநிலை அந்த பர்டிகுலர் டாபிக்ல மட்டும் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே முடிச்சுட்டு இந்த தேர்தல் பத்தி மட்டும் கேட்டு வந்திருக்கிறது. ஒரு காகிதத்தை கொடுத்து நீங்க அதிமுக நாம் தமிழருக்கா பாமக மக்கள் கூட்டணிக்கான கொடுக்காம ஒட்டுமொத்தமாக அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய மூட் மேப்பிங் அப்படிங்கிற முறையில் ஒட்டுமொத்தமாக நடத்தப்பட்ட கருத்து முடிவா பார்க்கிறோம். இதுவரை 2014 நம்ம நடத்திய ஒரு கருத்து கணிப்பு, நாம் தந்தி டிவி முதல் முறையாக கிறிஸ்டின் பொம்பளையானுடன் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு உண்மைக்கு மிக நெருக்கமாக இந்தியாவிலேயே ஒட்டி இருந்த ஒரே கருத்து கணிப்பு நம்முடைய தந்தி தொலைக்காட்சியோட கருத்து கணிப்பு தான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொகுதியில் என்னென்ன பார்ப்போம். அதற்கு முன்னாடி நேற்று நாம் பார்த்த 20 சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு எவ்வளவு இருந்தது என்பதை பார்க்கலாம். நேற்று
நேற்று நாம் பார்த்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 9 இடங்கள் கந்தரவக்கோட்டை, புதுக்கோட்டை, விராலிமலை, பேராவரணி, வேதாரண்யம், பூம்புகார், கீழ்வேலூர், ஒரத்தநாடு, பாபநாசம் ஆகிய 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆலங்குடி, நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, திருவிடைமருதூர், நாகப்பட்டினம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளும் முன்னிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இழுபறியாக அதிமுக திமுக இல்லாமல் 6 சட்டமன்ற தொகுதிகள் திருமயம், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவையாறு, மன்னார்குடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் இழுபறியில் இருப்பதை பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக நேற்று 20 தொகுதியில் பார்த்தோம். இன்று இன்னொரு 20 தொகுதியில் பார்க்க இருக்கிறோம். அந்த தொகுதியில் என்னென்ன? இன்று நான் பார்க்கக்கூடிய 20 சட்டமன்ற தொகுதிகள் மயிலாடுதுறை, சீர்காழி தனி, சிதம்பரம், புவனகிரி, குறிஞ்சிப்பாடி, பண்ருட்டி, நெய்வேலி, விருதாச்சலம், திட்டக்குடி, ஜெயங்கொண்டம், அரியலூர், குன்னம், பெரம்பலூர் தனி, துறையூர் தனி, முசிறி, மண்ணச்சநல்லூர், திருவெரும்பூர், திருச்சி கிழக்கு, மேற்கு ஆகிய 20 சட்டமன்ற தொகுதிகள் இன்று நாம் பார்க்கிறோம். நேரடியாக நாம் தொகுதிகளுக்கு செல்லலாம். முதலில் நாம் பார்ப்பது நம்மளை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முதல் சட்டமன்ற தொகுதி மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி. மயிலாடு சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சேர்ந்த அருள் செல்வன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அந்த சட்டமன்ற தொகுதி இதுவரை கடந்த தேர்தல் வரலாறை பார்க்கலாம். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் திமுக 5 முறை, காங்கிரஸ் 2 முறை, அதிமுக, தமாக, பாஜக, தேமுதிக தலா ஒரு முறை வென்று பார்க்கிறோம். காங்கிரஸ் 2 முறையும் திமுக 5 முறை வென்ற தொகுதியாக, திமுக ஸ்ட்ராங்கான கோட்டையாக மயிலாடுதுறை பார்க்கிறோம். இந்த முறை திமுக மயிலாடுதுறை தொகுதியில் யார் யாரெல்லாம் வேட்பாளர் இருக்கலாம் என்று பார்க்கலாம். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அதிமுக சார்பாக வி. ராதாகிருஷ்ணன், திமுக சார்பாக அன்பழகன், தேமுதிக அருள் செல்வன், பாஜக முத்துக்குமார், பாமக ஐயப்பன், நாம் தமிழர் சபை சாகுல் அமீத் ஆகிய 6 பேர் வேட்பாளர் பார்க்கிறோம். இந்த மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் தற்போது நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போல என்று கேட்டபோது மயிலாடுதுறை மக்கள் அளித்த தகவல் என்ன? அதிமுக ஆதரவாக 37 முதல் 43 விழுக்காடு, திமுக ஆதரவாக 35 முதல் 41 விழுக்காடு, தேமுதிக 10 முதல் 16, பிற கட்சிகளுக்கு 6 முதல் 12, திமுகவுக்கு 35 முதல் 41 விழுக்காடும், அதிமுக 37 முதல் 43 விழுக்காடு மக்களும் பார்க்கிறோம். திரு அருண்கிருஷ்ணன் கேட்கிற விஷயம், இதை ஒரு இழுபறி தொகுதியா நம்ம அடையாளம் காட்டும். இது கிட்டத்தட்ட ஒரு 2 விழுக்காடு வித்தியாசம் இருக்குது. அதிமுக 2% லீடு இருக்குது. ஆனா நம்ம சொல்லக்கூடியது மயிலாடுதுறையில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. டூ க்ளோஸ் டு கால் தான் சொல்றோம். என்ன காரணத்துக்காக இழுபறி கொடுக்கிறோம்? முக்கிய காரணம் இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பல தொகுதிகளில் 2 முனை போட்டி, 3 முனை போட்டி, 4 முனை போட்டி, சில இடங்கள்ல 5வது பிளேயர் கூட ஒரு வாக்கு எடுக்கிறாங்க. மொத்தமே நம்ம 6 வேட்பாளர் தான் காட்டுறோம். அதுல 5 முனை போட்டி சொல்ல போறோமா? 5 முனை போட்டிங்கிறத விட 5 பேருக்கும் வாக்குகள் முக்கியமா அந்த 5 பேரும் அந்த லேப்ஸ் ஓட ஆரம்பிக்கும் போது, கடைசி லேப்ல வரும்போது ஒரு 2 பேர் தான் நிக்க போறாங்க. ஆனாலும் பல பேர் வாக்குகளை பிரிக்கும் போது யாருக்கு எந்த பக்கம் போகுங்கிற தெளிவு கிடைக்காத ஒரு தொகுதியா இருக்கு. இந்த தொகுதியோட கள நிலவரம்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு. சாலையில இருந்து ஒரு பேருந்து நிலையம்ல இருந்து நிறைய எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கு. மாயவரம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு புகார். நம்ம 2014 பாராளுமன்ற தேர்தலில் கூட நம்ம பார்த்தோம். அவருக்கு மாயவரத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்ல, ஒரு புழுதி பறக்கக்கூடிய ஒரு இடம் தான் இருக்குங்கிற நினைவு. அது இன்னைக்கும் அதே நிலையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் கொஞ்சம் இருக்கு. அதனாலதான் இந்த தொகுதி இழுபறியில போட்டிருக்கோம். இந்த தொகுதியோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னா மாறி மாறி வாக்களிச்ச ஹிஸ்டரியும் இருக்கு. அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதி. சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியுடைய கடந்த கால தேர்தல் வரலாறு நம்ம பார்க்கலாம். இந்த சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில் இதற்கு முன்னால் அதிமுக 5 முறை, திமுக 4 முறை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறை, சுயேட்சை 1 முறை, திமுக 4 முறையும் அதிமுக 5 முறையும் வெற்றி பெற்று பார்க்கிறோம். சீர்காழி தனி தொகுதியில் இந்த தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்போம் என்று கேட்டபோது அந்த வேட்பாளர் யார் என்று பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அதிமுக சார்பாக பி. வி. பாரதி, திமுக சார்பாக கிள்ளை ரவீந்திரன், தேமுதிக உமாநாத், பாஜக இளவழகன், பாமக பொன் முத்துக்குமார், நாம் தமிழர் ஜோதி பாலமுருகி ஆகிய 6 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இந்த முறை நீங்கள் சீர்காழி தனி தொகுதி மக்கள்கிட்ட யாருக்கு வாக்களிப்போம் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன கருத்து என்ன? திமுகவுக்கு ஆதரவாக 38 முதல் 44 விழுக்காடு, அதிமுக ஆதரவாக 37 முதல் 43 விழுக்காடு, ஒரே ஒரு விழுக்காடு மட்டும் குறைவாக, தேமுதிகவுக்கு 9 முதல் 15 விழுக்காடு, பிற கட்சிகள் 4 முதல் 10 விழுக்காடு, அதிமுக 37 முதல் 43, திமுக 38 முதல் 44 விழுக்காடு மக்கள் சீர்காழி தனி தொகுதியில். இதுல திமுகவுக்கு தான் இதுல ஒரு எட்ஜ் இருக்கிறதா நம்ம சொல்றோம். அந்த சீர்காழி தனி தொகுதியில திமுக முன்னிலைக்கூடிய வாய்ப்பு. கடந்த மயிலாடுதுறையில 2 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் இருந்துச்சு. ஆனா அதை டூ க்ளோஸ் டு கால் முடிவு சொல்ல முடியாது சொல்றோம். இங்க சீர்காழி தனி தொகுதியில 1 விழுக்காடு தான் வாக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா திமுக ஜெயிக்க போது சொல்றோம். நம்ம வழக்கம் போல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு 14 கேள்விகள்ல இந்த ஒரு கேள்வி மட்டும் பிரதானமா வைக்காம மற்ற கேள்விகளுக்கு அடுத்த முதலமைச்சரா யாரு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், யார் முதலமைச்சரா வரணும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், எந்த கட்சி ஆட்சி உங்களுக்கு நன்மை தரும் நினைக்கிறீங்க, இப்படி போன்ற கேள்விகளை வைக்கும் போது நிறைய இடங்கள்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இருக்கிற எட்ஜ் வைடன் ஆகுது. இங்க அதிமுக வேட்பாளருக்கும் திமுக வேட்பாளருக்கும் வாக்குல கம்மி இது வரதுக்கு முக்கிய காரணம் வேட்பாளர்கள் அவங்க தொகுதியில் ஒரு சில இடங்கள்ல பலம் பெறாங்க. சீர்காழி டவுனுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் மேல இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி, கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வரேன்னு ஒரு காலத்துல இவர் பஞ்சாயத்துல சொல்லி அதை நிறைவேற்றல, இவர் எப்படி இவருக்கு வாக்களிக்க முடியும் அப்படிங்கிறது. நீங்க அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில் அங்கெல்லாம் வந்தீங்கன்னா அங்க இன்னும் ஒரு சில கருத்துக்கள்
கருத்துக்கள் வருது. சோ திமுக அதிமுக இடையே கடுமையான போட்டி இருந்தாலும் திமுக வேட்பாளருடைய சர்ஜ் வந்து ஒரு தடுக்க முடியாததா இருக்கு. அவருக்கு பலம் கூட்டிட்டு போறது நம்ம மத்த கேள்விகள்ல தெரியுது. சோ அதுலதான் இந்த தொகுதியை வந்து ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு திமுக பக்கம் ஒரு விழுக்காடு வித்தியாசம் இருந்தாலும் இந்த சீர்காழி தனி தொகுதியில திமுக முன்னிலை வைப்பதை பார்க்க முடியுது. அடுத்ததாக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி, அங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு கே பாலசன் சட்டமன்ற உறுப்பினராக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி 1967 2011 வரை திமுக 4 முறை, அதிமுக 3 முறை, காங்கிரஸ் 2 முறை, தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தலா ஒரு முறை வென்று பார்க்கிறோம். அதிமுக 3 முறை, திமுக 4 முறை வெற்றி பெற்ற சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி. தற்போதைய வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் பார்க்கலாம். அதிமுக சார்பாக கே ஏ பாண்டியன், திமுக சார்பாக செந்தில்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன், பாஜக சார்பாக மணிமாறன், பாமக சார்பாக அருள், நாம் தமிழர் சார்பாக சதீஷ்குமார் ஆகியோர் இருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் தற்போது நீங்கள் யாருக்கு வாக்களிக்க என்று கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் என்ன? சிதம்பரம் தொகுதியில் திமுகவுக்கு 40 முதல் 46 விழுக்காடு மக்களும், அதை விட 3 விழுக்காடு குறைவாக அதிமுகவுக்கு 37 முதல் 43 விழுக்காடு மக்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருக்கு 9 முதல் 15 விழுக்காடு மக்களும், பிற கட்சிகளுக்கு 2 முதல் 8 விழுக்காடு பார்க்கிறோம். அதிமுக 37 முதல் 43, திமுகவுக்கு 40 முதல் 46 விழுக்காடு மக்கள் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். 3 விழுக்காடு கூடுதலா இருக்கு. சோ ஒரு பெட்டரான இடமா இருக்கு. 38 44 விழுக்காடு வாங்கினாலும் திமுக வந்து வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்ம பார்க்கிறோம். If I am right. Yes. இந்த தொகுதியில திமுக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் பாத்தீங்கன்னா இங்க இருந்துதான், இந்த தொகுதியில இருந்தும் இதுக்கு முன்னாடி பார்த்த 2-3 தொகுதிகள் இருந்தும் தான் வெள்ள பாதிப்புகளுடைய எஃபெக்டும் வருது. சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட சில இடங்கள்ல வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்படும் போது அந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட அந்த ஏரியாக்கள்ல ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்கா வருது. இன்னொன்னு இந்த தொகுதியில நம்ம கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அவருக்கு ஒரு மென்ஷன் பண்ணி ஆகணும். அவருக்கு தொகுதிக்குள்ள ஒரு நல்ல பெயர் இருக்கு, அவருக்குன்னு வந்து ஒரு வாக்கு இருக்கு, அவர் வாக்க பிரிக்கிறாரு. சோ மக்கள் நல கூட்டணி வந்து ஆளுங்கட்சியோட வாக்க பிரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து திமுக பாதிக்குதா அப்படின்னா ஒரு சர்டன் எஃபெக்ட் பாதிச்சிருக்கு. ஒருவேளை கூட்டணி இருந்ததா இன்னுமே கூட பெட்டர் எஃபெக்ட்ல திமுக இந்த தொகுதி இந்த இடத்துல அதிமுக தான பாதிச்சிருக்கு, திமுக தான் அட்வான்டேஜ் இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த கேப்ப குறைச்சிருக்கு. இப்போ ஒரு 3% தான் கேப் வரதுக்கு காரணம் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் தொகுதிகளில் பல இடங்கள்ல வந்து திமுகவுக்கு சாதகமான இது இருந்தும் இங்க வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு வாக்கு இருக்கு, கம்யூனிஸ்டுக்கு ஒரு வாக்கு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளும் திமுக கூட்டணியில இருந்து இங்க வாக்குகள் பெற்ற காலங்களும் இருக்கு. அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு ஒரு பேரு, இதெல்லாம் இருக்கும்போது அவர்கள் வாக்கை பிளக்கும் போது அந்த கேப் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏடிஎம்கே டிஎம்கே குறையுது. அந்த கேப்பையும் மீறி டிஎம்கே வந்து சர்ஜ் ஆறுது. அது அவங்களுக்கு ஃபேவரபிளா இந்த சீட் இருக்கிறத காட்டுது. ஒரு சிறிய இடைவெளி எடுக்க இடைவெளிக்கு பிறகு நாம் 2 முக்கியமான வினாக்களுக்கு விடை தேட போகிறோம். ஒன்று, மற்ற தொகுதிகளை ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது இந்த டெல்டா பகுதியிலும் இந்த கடலூர் மாவட்ட பின்தங்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக எப்படி முன்னேறி வருகிறது, அதற்கான காரணம் என்னவா இருக்கிறது? இது பாமகவுடைய கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய இந்த வடக்கு மாவட்டங்களில் பாமக எந்த அளவு வாக்கு பெறப்போகிறது, ஓட்டு குறைந்திருக்கிறதா கூட போறதா, அதற்கான காரணம் என்ன? இந்த 2 முக்கியமான கேள்விகளுக்கும் விடை தேடலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நண்பர்கள், மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் மீண்டும் வரவேற்கிற நண்பர்களே. நாம் இதுவரை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்க்கிறோம். இதுவரைக்கும் நேற்று வரை நாம் 90 சட்டமன்ற தொகுதியில் 70 சட்டமன்ற தொகுதியில் பார்த்திருக்கோம். இன்று நாம் 90 சட்டமன்ற தொகுதியில் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தனிப்பட்ட சட்டமன்ற தொகுதி புவனகிரி சட்டமன்ற தொகுதி. செல்வி ராமஜெயம் அதிமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். அந்த சட்டமன்ற தொகுதியில் நாம் இதுவரை கடந்த கால வரலாறு பார்க்கலாம். புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் தற்போது அதிமுக சார் மீண்டும் அவர் தான் போட்டியிடார். அதிமுக இதற்கு முன்னால் 5 முறையும், திமுக 4 முறையும், சுயேட்சைகள் 2 முறை வென்றிருக்க பார்க்கிறோம். அதிமுக 5 முறை, திமுக 4 முறை. இந்த முறை புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் யார் யார் என்று பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னது போல அதிமுக சேர்ந்த செல்வி ராமஜெயம் மீண்டும் போட்டியிடார். அதே போல திமுக சார்பாக துரைக்கி சரவணன், விடுதலை சிறுத்தைகள் சார்பாக சிந்தனை செல்வன், அகில இந்திய கல்வி மக்கள் கழகம் சார்பாக பாஜக கூட்டணியிலிருந்து முத்து போட்டியிடார். பாமக சார்பாக அசோக்குமார், நாம் தமிழ் சார்பாக ரத்னவேல் ஆகிய 6 பேர் போட்டியிடக்கூடிய நம்ம பார்க்கிறோம். நம்ம புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு இந்த முறை வாக்களிப்பல் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ன? திமுகவுக்கு 35 முதல் 41 விழுக்காடு, அதிமுகவுக்கு 9 விழுக்காடு குறைவாக 24 முதல் 30 விழுக்காடு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 16 முதல் 22 விழுக்காடு, பாமகவுக்கு 9 முதல் 15 விழுக்காடு, பிற கட்சிகளுக்கு 3, நோட்டாவுக்கு 1, பாமக 9 முதல் 15, விடுதலை சிறுத்தைகள் 16 முதல் 22, அதிமுகவுக்கு 24 முதல் 30, அதை விட 9 விழுக்காடு கூடுதலாக திமுகவுக்கு 35 முதல் 40 விழுக்காடு. புவனகிரி சட்டமன்ற தொகுதி. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, அதிமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ அங்க போட்டிட்டு இருக்காங்க. முன்னாடி அமைச்சரா இருந்தாங்க, என்னுடைய நினைவு அவங்க ஒரு குறுகிய காலத்துக்கு இருந்தாங்க நான் நினைக்கிறேன். இது இந்த முறை திமுக இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபரன்ஸ், ஒரு 9% கட்டாயமா திமுக வெல்லக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எட்ஜ் திமுக எடுக்கிறதுக்கு என்ன காரணம்?
முக்கியமா இந்த தொகுதியில வெள்ள பாதிப்பு அதிகமா இருக்கு. இன்னொன்னு, இந்த தொகுதியில நம்மளே நேர்ல போகும்போது சிதம்பரம்ல இருந்து நீங்க விருதாச்சலம் வரதுக்கு புவனகிரி வழியா வரும். புவனகிரியில ஒரு பாலம் நீண்ட நாட்களா கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த பாலம் கட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாலை வசதி ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி தொகுதிக்கு உட்பட்ட லோக்கலைஸ்ட் ஆன்டி இன்கம்பன்சி தொகுதியில பிரதானமா இருக்கு. அப்புறம் இந்த தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாஜக, பாமக எல்லாரும் சில தொகுதிகள்ல வாக்கு கம்மியா வாங்கும் போது அவங்களை அதர்ஸ்ங்கிற கேட்டகரியில நம்ம போட்டிருப்போம். ஆனா இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா பாமக பிரிச்சு எடுத்து அவர்களுக்கு ஒரு டபுள் டிஜிட் வாக்கு வரக்கூடிய ஒரு செல்வாக்கு இருக்கிறத இங்க பாக்குறோம். இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி உங்கள்ட்ட எழுப்பி ஆகணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு 16 முதல் 22 விழுக்காடு, அதை விட ஒரு விழுக்காடு குறைவா தான் பாமக போடுற. பாமக டபுள் டிஜிட் எடுக்குது அப்படின்னு பெருமை சொல்றதா, பாமகவுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய நம்ம இதுக்கு முன்னாடியுமே பார்த்தோம், தனியாவே மேற்கோளை காட்டல பிறக்கட்சியில் வட்டியில் சேர்க்கும். அப்ப இந்த இடத்துல பாமக அதனுடைய சொந்த தொகுதியான இருக்கக்கூடிய கோட்டைகள்ல ஏன் ஒரு பின்னடைவான எண்ணிக்கையை கொண்டு ஒரு காட்டுது? முக்கியமா இப்போ நம்ம சப்போஸ் இத பாமக விசஸ் மக்கள் நல கூட்டணி மட்டுமே எடுத்து பேசினோம் அப்படின்னா, இங்க ஒரு கட்சிக்கான வாக்கு ஆமா. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. இந்த பெல்ட்ல தேமுதிகவுக்கு சில தொகுதிகள்ல நிறையவும் சில தொகுதிகள்ல கொஞ்சமாவும், ஆனா கண்டிப்பா ஒரு சாலிட் வாக்குன்னு ஒண்ணு இருக்கு. அது போக கம்யூனிஸ்டுகளுக்குன்னு ஒரு வாக்கு இருக்கு. சோ இங்க ஒரு கட்சி விசஸ் எது வட மாவட்டங்கள்ல எது பாமகவோட கோட்டைன்னு சொல்றோமோ அந்த இடத்துல வேறு சில கட்சியில ஒரு சரியான ஸ்டேக் ஹோல்டரா இருக்காங்க. எஸ்பெஷலி மக்கள் நல கூட்டணியில 3 கட்சியில தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் பிளஸ் இடதுசாரி கட்சி, இது 3 பேர் பேஸ் இருக்குதா? இப்போ பாமகவுக்கு நேரடி போட்டி அப்படின்னு பல இடங்கள்ல பார்த்தா 2001 தேர்தல் எல்லாம் பாமக விருதாச்சலத்துல ஜெயிச்சுட்டு வராங்க. திரு விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வரும்போது தேமுதிக விசஸ் பாமகங்கிற ஒரு ரேஸ் ஆரம்பிச்சிருது. அது இந்த தேர்தலையும் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம பாமகவுக்கு எதிரணியில யாராவது நிக்க முடியும் அப்படி இன்னொருத்தர் அடுத்ததா நீங்க பாக்கத்தா அது விடுதலை சிறுத்தைகள். இவங்க 2 பேரும் இப்ப ஒரு கூட்டணியில இருக்கும்போது அந்த ஓட்டு கன்சாலிடேட் ஆகுது. சோ இந்த 3rd 4th பொசிஷனுக்கு வரும்போது அந்த ரேஸ் நீங்க பார்க்கும்போது இந்த தொகுதிகளுக்குள்ள ஒரே ஒரு கட்சியா பாமக அவர்களுடைய வாக்குகளை தக்க வச்சுக்கிட்டு ஒரு சதவீதம் வாக்கு எக்ஸ்ட்ராவா பெறாங்க. படித்தவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, புதிய வாக்காளர் மத்தியில நம்ம அன்புமணி ராமதாஸுடைய பிரச்சாரம் ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்திருக்கு பாக்குறோம். ரொம்ப முன்னாடியே இந்த தேர்தலுடைய சூடு பறக்கிறதுக்கு முன்னாடியே முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சு மாநிலம் முழுக்க பிரச்சாரம், மண்டல வாரியாக மாநாடு நடத்தி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓபனிங் அவங்க கொடுத்திருந்தாங்க. அது அவங்களுடைய எல்லாத்தையும் சொல்லப்பட அரசியல் பாராளுமன்றத்தில் சொல்லப்படுறது அவர்களுடைய சிதறி போயிருந்த அவர்களுடைய வன்னியர் வாக்குகளை ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைச்சிருக்கு. பிளஸ் புதிய வாக்காளர்களை முதல் தலைமுறை வாக்காளர்களை அதிகமா ஈர்த்த கட்சியில இப்ப நாம் தமிழர் கட்சி, பாஜக மற்றும் இது 3 கட்சி தான் இளைய தலைமுறை வாக்கு அதிகமா கவர்ந்த கட்சின்னு அரசியல் பாராளுமன்றத்தில் சொல்றாங்க. அப்ப வன்னியர் வாக்கு கன்சாலிடேட் ஆனதும் அன்புமணியுடைய தீவிரமான பிரச்சாரம், இளைய தலைமுறையுடைய ஆதரவும் இதெல்லாம் எங்க போச்சு? கண்டிப்பா இருக்கு. பாமக ரீஅலைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலா இந்த தேர்தல் கண்டிப்பா இருக்கு. அவர்களுடைய உண்மையான பலத்தை காட்டக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு பரிணாம வளர்ச்சி எடுத்திருக்காங்கிறதுல மாற்று கருத்தை இருக்க முடியாது. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா சமூகம் சார்ந்த வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது இது அந்த ஒரு சமூகம் மட்டும் இல்ல, வேற எந்த சமூகத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இஸ்லாமியர்கள் வாக்கெல்லாம் திமுக போயிடும் அப்படி கிடையாது. அது எப்பவுமே என்ன ஆகுதுன்னா ஒரு மேஜர் சங்க் ஒருத்தருக்கு போகுது. இப்ப சப்போஸ் ஒரு 5 கடையநல்லூர் எடுத்துக்கோங்களேன், அங்க நீங்க பார்க்கும்போது அது திமுகவுக்கு சாதகமான இருக்கிற தொகுதியாவே இருந்தா கூட இந்த முறையும் அங்கதான் போற மாதிரி இருந்தாலுமே கூட எதிரணியிலும் ஒரு இஸ்லாமியர் இருக்காரு. சோ இந்த மாதிரி அதே மதம், அதே சமூகத்தை சேர்ந்த வேறு வேட்பாளர்கள் இருக்கும்போது அவர்களுடைய லோக்கல் ரீச் என்ன, அவர்களுக்கு அங்கேதான் அது லோக்கலைஸ்டா போயிடுது. அது அந்த சமூக வாக்குகள் மொத்தமா சேர்ந்து ஒரு இடத்துல அடையுதானா? அப்படி கிடையாது. ஒரு மேஜர் சங்க் கண்டிப்பா அந்த கட்சிக்கு போகுது. அப்படி போகும்போதும் இளைய சமுதாயம் நீங்க பேசும்போது அந்த இளைய சமுதாயத்திலேயே கூட ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இருக்கு. அந்த ஆண்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மனநிலை எப்படி இருக்கு, எந்த பக்கம் போறாங்க, இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அவர்களுக்கு ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்கும்போதுதான் இப்படி வாக்கு சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முக்கியமான ஒரு கன்சாலிடேட் பண்ணக்கூடியதா இருக்கு. தன்னுடைய வாக்குகளை பெரிய அளவு வாக்குகளை சேகரிக்கக்கூடியதா இருக்குது. ஆனால் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம அடுத்தடுத்த தொகுதி மூலமா பார்க்க இருக்கு அப்படிங்கிற புரிதலை பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடியது குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி. முன்னாள் அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் போட்டியிடக்கூடிய குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியுடைய கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கலாம். அந்த குறிஞ்சிப்பாடி சட்டமன்றத்தில் இதற்கு முன்னால் திமுக 7 முறை வென்றிருப்பதையும் அதிமுக 4 முறை வென்றிருப்பதை பார்க்கிறோம். இந்த தொகுதியில் சொரத்தூர் ராஜேந்திரன் அதிமுக சார்பாக சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறார். அவரே மீண்டும் இந்த முறை போட்டியிடுகிறார். அவர் அதே போல திமுக முன்னாள் அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். தேமுதிக சார்பாக பாலமுருகன், பாஜக சார்பாக சக்தி கணபதி, பாமக முத்துகிருஷ்ணன், நாம் தமிழர் சார்பாக கடல் தீபன் ஆகிய 6 பேர் போட்டியிட பார்க்கிறோம். இந்த குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில்
இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் கேட்டபோது திமுகவுக்கு ஆதரவாக 42 முதல் 48 விழுக்காடு வாக்களும், அதிமுகவுக்கு மிக குறைவாக 28 முதல் 34 விழுக்காடு வாக்களும், தேமுதிகவுக்கு 10 முதல் 16, பிற கட்சிகளுக்கு 6 முதல் 12, நோட்டாவுக்கு 2, அதிமுகவுக்கு 28 முதல் 34, திமுகவுக்கு 42 முதல் 48 விழுக்காடு வாக்களை குறிஞ்சிப்பாடி தொகுதி மக்கள் நம்ம கொடுத்திருப்பாக்கிறோம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு ஸ்ட்ராங்கான எட்ஜ், இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலயே ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை கொடுக்கக்கூடியதா இது இருக்குது. என்ன காரணம்? அங்க திமுக வந்து நிறைய உட்கட்சி பூசல் இருக்குன்னு சொல்லுவாங்க. சொரத்தூர் ராஜேந்திரன் வந்து அங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. சோ என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் இந்த அளவுக்கு வித்தியாசம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எப்படி பெற முடியும்? சரி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய பலத்தை மட்டும் வச்சு திமுக இவ்வளவு தூரம் வருது அப்படின்னு நம்ம இங்க சொல்ல முடியாது. இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிஞ்சிப்பாடி தாலுகா, புவனகிரி தாலுகா, இதெல்லாம் கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால அதிகமா பாதிக்கப்பட்ட இடங்கள் இது. வெள்ளம் பாதித்த அந்த நாட்கள்ல வந்து இமீடியட் ரிலீஃப் எங்க போய் சேரணும் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சாலே அது குறிஞ்சிப்பாடி தாலுகாவுக்கும் புவனகிரி தாலுகாவும் தான் போச்சு. அதோடைய பிரதிபலிப்பு ரொம்ப கிளியரா இங்க தெரியுது. இன்னொன்னு இதை பாக்குற சென்னை வாழ் மக்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ரொம்ப வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட சென்னை இடங்கள் எப்படியோ, சென்னையில இருக்கக்கூடிய சில பாக்கெட்ஸ் எப்படியோ அந்த மாதிரி சில பாக்கெட்ஸ் தான் இந்த குறிஞ்சிப்பாடி, புவனகிரி. நெய்வேலி ஆறு, நெய்வேலி அனல் மின் நிலையத்திலிருந்து எடுத்து விடப்பட்ட தண்ணீர், அந்த தண்ணீர் புகுந்த இடங்கள்ல இந்த குறிஞ்சிப்பாடி தாலுகாவிலும் புவனகிரி தாலுகாவிலும் இருக்கு. சோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இங்க அதிமுக, திமுக, பாமக அப்படிங்கிற தாண்டி அங்க வெள்ளம் என்பது ஒரு ஓட்டா இருக்கு, முக்கிய ஓட்டா இருக்கு. அது வந்து மக்கள் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, அவர்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு, நிவாரணமும் நிறைய பேருக்கு சென்று அடைஞ்சிருக்கு. நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய பகுதியில குறிப்பா நம்ம வந்து அந்த வடக்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலானவர் வந்து வறுமை கோட்டில் இருக்கிறவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க. அப்ப அவர்களுக்கு எல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் போய் சேர்ந்திருக்கு சொல்லும்போது அதெல்லாம் வந்து மறக்கடிச்சிருங்க, பழைய துன்பத்தெல்லாம் மறக்கடிச்சிரும், நிவாரணம் வந்து முழுமையா சென்றடைஞ்சிருக்கு, ஆளுக்கு 5000 கொடுத்து 5000 ஒரு பெரிய விஷயம். சோ ஒரே குடும்பத்தில் 2-3 பேர் கூட போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறக்கடிச்சுன்னு சொல்றாங்க. அப்படி நடக்கல. அப்படி நடக்கலங்கிறத விட எத்தனை பேருக்கு நிவாரணம் சென்று அடைஞ்சிருக்குங்கிற கேள்வியும் நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லும் போது நிவாரணம் வந்திருக்கணும் நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு ஈக்குவலா இல்லைனாலும் அதை விட கொஞ்சம் குறைவா நிவாரணம் வந்து சேரலைங்கிற சொல்றதும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து நிவாரணம் வரலங்கிறது வந்து அந்த 5000 ரூபாய் அமௌண்ட் வங்கி கணக்குல வரலங்கிறதா, இல்லாட்டி எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்கிற ஒரு பிரதானமா சொல்றது அந்த 5000 ரூபாய் பத்தி தான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாலை, குடி தண்ணீர்லாம் எப்பவுமே ஒரு பிரச்சனையா இருந்துட்டு வருது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆயிட்டு வருது. ஆனா அதை வந்து ரொம்ப பிரதானமா எடுத்துட்டு வராத அளவுக்கு இந்த கவர்மெண்டோட சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதை பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தது. ஆனா திடீர்னு வந்த இந்த வெள்ளம் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை மூட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா கொண்டு போயிடுது. வெள்ளம் வந்து ஒரு கடுமையா மூழ்கடிச்சிருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி. பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியுடைய கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கலாம். சிவக்குழுந்து தேமுதிக சேர்ந்த வேட்பாளர் வந்து எம்எல்ஏ நிற்கிறார். வந்து திமுக 4 முறையும், அதிமுக 3 முறையும், பாமக 3 முறை, தேமுதிக 1 முறை வென்று பார்க்கிறோம். அதிமுக, பாமக தலா 3 முறை, தேமுதிக 1 முறை, திமுக 4 முறை வென்ற பன்ருட்டி சட்டமன்றத்தில் தற்போதைய வேட்பாளர் யார் யார் என்று பார்க்கும்போது தற்போது அதிமுக சார்பாக சிவக்குழுந்து சத்யா பன்னீர்செல்வம், திமுக கூட்டணியிலிருந்து பொன்குமார், தேமுதிக சிவக்குழுந்து, பாஜக கூட்டணியில் மக்கள் கழகத்திலிருந்து சரவணன், பாமக தர்மலிங்கம், நாம் தமிழர் சையத் பாஷா ஆகிய 6 பேர் போட்டியிட்டார்கள். இவர்களை தவிர நிறைய வேட்பாளர்கள். இந்த பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் இந்த மாதிரி யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது அதிமுக ஆதரவு 37 முதல் 43, திமுக கூட்டணிக்கு வந்து 35 முதல் 40 விழுக்காடு வாக்களிப்பு பார்க்கிறோம். அகில இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒரு குறைவான வாக்கள் 7 to 13 வந்து தேமுதிக, பிற கட்சிகளுக்கு 8 முதல் 14 விழுக்காடு பார்க்கிறோம். நம்ம இதுல தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சி பொன்குமார் போட்டியிடக்கூடிய திமுக கூட்டணி வந்து அவருக்கு வந்து 35 முதல் 41 விழுக்காடும், அதிமுகவுக்கு 37 முதல் 43 விழுக்காடு நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு பன்ருட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல வித்தியாசம், 2 விழுக்காடு வித்தியாசம் இருந்தாலுமே டூ க்ளோஸ் டு கால் வந்து முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றோம். என்ன காரணத்தினால? திமுக கூட்டணியில மற்றவங்களுக்கு கொடுத்ததுனாலயா? உதயசூரியன் சின்னத்துல அவர் போட்டியிடுறாரு. ஆனா அப்ப அந்த அதிமுக திமுக நேரடி போட்டியிடப்படக்கூடிய தொகுதி 2 விழுக்காடு வித்தியாசம் இருந்தும் கூட டூ க்ளோஸ் டு கால் ஏன் போடுறோம்? ஏன் டூ க்ளோஸ் டு கால் ஏன் போடுறோம்னா, இந்த தொகுதி வரலாறுன்னு பாத்தீங்கன்னா 2001 2006 திரு வேல்முருகன் பாமக சார்பா இங்க ஜெயிக்கிறாரு. 2011 தான் தேமுதிக வந்து திமுக இங்க தோக்கடிக்கிறாங்க. தோக்கடிக்கும் போது ஒரு 50% to 44% கேப்ல 50% தேமுதிகக்கும் 44% திமுகக்கும் வாக்கு வருது. இதே 2014 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து அதிமுக ஒரு சர்ஜ்ல இருக்காங்க. இந்த பன்ருட்டி டவுன் உட்பட்ட இடங்கள்ல வந்து அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவர்களுக்குன்னு வாக்கு விழுது. இங்க இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பாக்கெட்ஸ்ல வந்து நம்ம இதுதான் சொன்னாப்ல, இது வந்து அதிமுக கேண்டிடேட்டுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் இருக்குறாங்க சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. அதிமுக கேண்டிடேட்டுடைய கணவருக்கு வந்து அங்க வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் சொல்லப்பட்டது உண்மையா பொய்யா? உண்மைங்கிறது சில இடங்கள்ல இருக்கு. கேண்டிடேட்டை பத்தி அவேர்னஸ் இல்லாத இடங்களும் பல இருக்கு.
அப்படிலாம் பார்க்கும்போது பண்ருட்டியில நீண்ட காலமாக ஒரு பாலம் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்டையும் கொண்டு வருது. முடிக்கப்படாத திட்டங்கள் பல இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி அந்த கட்சி இங்க வந்து ஒரு சர்ஜ் எடுக்கிறதுக்கு காரணம் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா என்னதான் வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்திருந்தாலும் அவர் வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறது ஒரு பலம். அந்த பலத்துல தான் இந்த போட்டி கடுமையாகுது. ஓகே, ஒரு கடுமையான போட்டி இருப்பதை பார்க்கிறோம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில வந்து திமுக அதிமுக இடையில. அடுத்ததான் நான் பார்க்கக்கூடிய நெய்வேலி சட்டமன்ற தொகுதி. நெய்வேலி சட்டமன்ற தொகுதியோட கடந்த கால வரலாறு பார்க்கலாம். இதற்கு முன்னால் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில எந்த கட்சி எவ்வளவு வெற்றது பார்க்கும்போது அதிமுக ஒரு முறை பார்க்கிறோம். நம்ம வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி அதிமுக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு முறை வெற்றி பெற்றிருக்க பார்க்கிறோம். இந்த நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில இதற்கு முன்னாடி இந்த தற்போது வேட்பாளர் யார் என்று பார்க்கும்போது அதிமுக சார்பாக ராஜசேகர், திமுக சார்பாக சபா ராஜேந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக டி ஆறுமுகம், இந்திய ஜனநாயக கட்சி பாஜக கூட்டணி சார்பாக சந்திரன், பாமக சார்பாக ஜெகன், நாம் தமிழர் கலைச்செல்வன் ஆகிய 6 பேர் போட்டியிடுகிறார்கள். இங்கே ராஜசேகர் அதிமுக சார்பாக, சபாராஜன் திமுக சார்பாக. இந்த நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில யாருக்கு நீங்கள் வாக்களிப்பு என்று கேட்டபோது அதிமுகவுக்கு ஆதரவாக 37 முதல் 43 விழுக்காடும், அதிலிருந்து 5 விழுக்காடு குறைவாக திமுகவுக்கு 32 முதல் 38 விழுக்காடு வாக்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 12 முதல் 18, பிற கட்சிகளுக்கு 5 முதல் 11, நோட்டா 2 விழுக்காடு, திமுக 32 முதல் 38 விழுக்காடு, அதை விட 5 விழுக்காடு அதிகமாக அதிமுக 37 முதல் 43 விழுக்காடு பார்க்கிறோம். இதுல வந்து வரிசையா வந்து பல இடங்களை பார்க்கும்போது திமுக வந்து அதிகமான எழுச்சி, நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்திருந்ததுல திமுக அதிகமான எழுச்சி எடுக்க பார்க்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபரன்ஸ் எடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 விழுக்காடு வித்தியாசம் எடுக்குது. நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் இப்படி அதிமுக இவ்வளவு எழுச்சி எடுக்குது. நெய்வேலியோட ஓட்டர் டைனாமிக்ஸையும் புரிஞ்சுக்கணும். பண்ருட்டியா இருக்கட்டும், குறிஞ்சிப்பாடியா இருக்கட்டும், புவனகிரியா இருக்கட்டும், மண்ணின் மைந்தர்கள் நிறைய இருக்கிற இடம். அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து அங்கே இருக்கிறவங்களுடைய ஊரக பகுதிகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நெய்வேலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சர்டன் செக்ஷன் வந்து உங்களுக்கு வாக்குகள் வந்து ஓட்டர் டைனாமிக்ஸ் கொஞ்சம் மாறுது. ஊரக பகுதி மக்கள் மட்டும் இல்லாம நெய்வேலி ஒரு பெரிய சிட்டி அந்த மாதிரி எல்லாம் இல்லைனாலும் ஒரு ஒர்க்கிங் கம்யூனிட்டி இருக்கிற ஒரு இடமா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இங்க இந்த தொகுதியில 2011 தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக விசஸ் பாமக திரு வேல்முருகன் வந்து ஒரு 6% கேப்ல இங்க தோத்து போறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற கேப்பும் வந்து விரிஞ்சிருக்கு. அதிமுக வந்து திமுகவை விட ஒரு 22,000 வாக்குகள் அதிகம் வாங்கி இங்க லீட் எடுக்கிறாங்க. அந்த கேப்ல இருந்து அவங்களோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குறைந்தாலும் அவர்களுடைய கட்சி உட்கட்டமைப்பு, அந்த கட்சி வேட்பாளருடைய கேம்பெயின் இதெல்லாம் வச்சு அவங்க கொஞ்சம் லீட் எடுக்கிறாங்கிறது தெளிவா. இந்த தொகுதியில நம்ம வந்து அதிமுகவுக்கு எட்ஜ் கொடுக்கிறோம். அடுத்த நான் பார்க்கக்கூடிய ஏற்கனவே விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி. விஜயகாந்தை முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியுடைய கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கலாம். அங்க இதுக்கு முன்னாடி தேர்தல் போது காங்கிரஸ் 3 முறை, திமுக, அதிமுக, தேமுதிக தலா 2 முறை, பாமக, ஜனதா ஆகிய ஒரு முறை வென்றிருக்க பார்க்கிறோம். திமுக, அதிமுக, தேமுதிக தலா 2 முறையும், காங்கிரஸ் 3 முறை வெற்றி பெற்றிருக்க பார்க்கிறோம். விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய வேட்பாளர் யார் என்று பார்க்கலாம். தற்போது நாம் வேட்பாளர் யார் பார்க்கும்போது அதிமுக கலைச்செல்வன், திமுக கோவிந்தசாமி, தேமுதிக முத்துக்குமார், இந்திய ஜனநாயக கட்சி பாஜக கூட்டணியிலிருந்து செல்லத்துறை, பாமக தமிழரசி, நாம் தமிழர் சிவராசன் ஆகிய 6 பேர் களத்தில் பார்க்கிறோம். இந்த விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிக்கப்படும் நம்ம கேட்டபோது திமுகவுக்கு ஆதரவாக 30 முதல் 36 விழுக்காடு, அதிமுக ஆதரவாக 27 முதல் 33 விழுக்காடு, ஒரு 3 விழுக்காடு வித்தியாசம் இருப்பதை பார்க்கிறோம். தேமுதிக 24 முதல் 30 விழுக்காடு, ஒரு ஸ்ட்ராங்கான கூடுதலான வாக்கு பார்க்கிறோம். பிற கட்சிகளுக்கு 6 முதல் 12 விழுக்காடு, அதிமுக 27 முதல் 33, அதை விட கூடுதலாக 3 விழுக்காடு, திமுக 30 முதல் 36 விழுக்காடு வரை இருக்கிற பார்க்கிறோம். இது வந்து ஒரு 3 விழுக்காடு வித்தியாசம் இருக்குது. ஆனா க்ளோஸ் கால் போடுறோம். ஏற்கனவே 2% வித்தியாசம் இருக்கிற இடத்துல நம்ம மாத்தி சொல்லிருக்கோம். இங்க வந்து 3 விழுக்காடு வித்தியாசம் திமுக கூடுதலா இருக்கிறது. ஆனாலும் இதை வந்து கடுமையான போட்டின்னு சொல்றோம். தேமுதிக ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து இதற்கு முன்னாடி நம்ம எங்கேயும் பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய நம்பர் கிட்ட 24 30 விழுக்காடு வரைக்கும் பெறாங்க. அவங்க எந்த அளவுக்கு பெறாங்க? பாமக காணும் பிற கட்சிகளுக்குள்ள போயிருச்சு 6 முதல் 12. இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா நம்ம அதான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நேரடி போட்டி அப்படின்னு யாரு ஃபர்ஸ்ட் மக்கள் மத்தியில அவர்களுக்கு பலம் இருக்கிற தொகுதிகளில் பார்த்தா தேமுதிக நேரடி போட்டியா வருது. இதுக்கு ஏத்த மாதிரியே அரசியல் சூழ்நிலைகளும் மாறி இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் உளுந்தூர்பேட்டையில போட்டியிட போறாருன்னு உடனே ஒரு பலமான வேட்பாளரை பாமக அங்க களம் இருக்கிறாங்க. அவர்களுக்கிடையே நேரடி போட்டிங்கிறது அவங்களும் மக்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கு. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த தொகுதி வந்து கேம்பெயின் பண்ணும்போதும் சரி, தேமுதிக கட்சிக்கு உட்பட்ட எல்லாருமே சொல்றது இந்த தொகுதியை வந்து தேமுதிக கோட்டையை நிரூபிக்கணும், எப்படியாவது இங்க மறுபடியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப்ல அவங்க இறங்குறாங்க. ஆனா இந்த தொகுதியோடைய கள நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வாக்கு கணிசமா இருக்கு. ஆனா தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய குறைபாடுகள் தீர்ந்த பாடில்லை. அவர்கள் வந்து ஆளும் கட்சியா திமுக, அதிமுக, தேமுதிக இப்படி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம். தொகுதிக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் நிறைவேற்றப்படல அப்படிங்கிற குறை இருக்கிறதுனாலதான் கட்சி வாக்குகளை மட்டும் வச்சு இப்ப வந்து பொதுமக்கள் வாக்குகள் எந்த பக்கம் போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 1க்கும் 2க்கும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷனுக்கும் ஒரு கேப் இருக்கும். தேர்ட் பொசிஷன்
பொசிஷன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3 மூணுமே வந்து நல்ல ஒரு 3-4 விழுக்காடுக்குள்ளதான் இருக்கிறது. அதனாலதான் இதை வந்து டூ க்ளோஸ் டு கால்ல வைக்கிறோம். இங்க தேமுதிக ஜெயிக்குமா அப்படின்னா அது ஒரு சந்தேகமா தான் இருக்கும். ஆனா கணிசமான வாக்குகளை பெறுவாங்கன்னா கண்டிப்பா பெறுவாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு எந்த தொழில் சிட்டிங் எம்எல்ஏ தேமுதிக சரவத்தின் முத்துக்குமார் தான் இந்த முறை போட்டியிடார். வந்து ஒரு கடுமையான வாக்கு 24 முதல் 30 விழுக்காடு வாக்கை தேமுதிக பெறுவதை பார்க்கிறோம். அதனால ஒரு டூ க்ளோஸ் டு கால், இது வந்து ஒரு மல்டி கார்னர், ஒரு மும்முனை போட்டி 4 முனை போட்டி இருப்பதனால வந்து யாருக்கும் இந்த தொகுதி வந்து இழுபறியான தொகுதியாக விருத்தாச்சலம் சட்டமன்றத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நண்பர்களே, திட்டக்குடி தனி தொகுதி. திட்டக்குடி தனி தொகுதியில் இதுவரை கடந்த கால வரலாறு பார்க்கலாம். தமிழக தேமுதிக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அந்த திட்டக்குடி தனி தொகுதியுடைய தேர்தல் வரலாறு பார்க்கும்போது இதுக்கு முன்னால் வந்து ஒரே ஒரு தேர்தல் செஞ்சிருக்கிறது. அந்த ஒரே ஒரு முறை உருவாக்கப்பட்டதிலும் கூட தேமுதிக தான் வெற்றி பெற்று பார்க்கிறோம். தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏ திட்டக்கூடிய தேமுதிக எம்எல்ஏ தான். இந்த சட்டமன்ற தொகுதியில் இப்ப யார் யாரெல்லாம் வேட்பாளர் போட்டியிட பார்க்கும்போது அதிமுக சார்பாக ஐயாசாமி, திமுக கணேசன், தேமுதிக சசிகுமார், இந்திய ஜனநாயக கட்சி கலையரசன், பாமக அர்ஜுனன், நாம் தமிழர் ஊமைத்துறை ஆகிய 6 பேர் களத்தில் பார்க்கிறோம். இந்த திட்டக்குடி தனி தொகுதி மக்களிடம் நீங்கள் இந்த மாதிரி யாருக்கு வாக்களிப்போம் நாம் கேட்டபோது திமுகவுக்கு என்று 37 முதல் 43 விழுக்காடு மக்களும், அதிமுகவுக்கு 34 முதல் 40 விழுக்காடு மக்களும், தேமுதிகவுக்கு 11 முதல் 17 விழுக்காடு மக்களும், பிற கட்சிகளுக்கு 6 முதல் 12 விழுக்காடு மக்களும் ஆதரவு திரும்ப பார்க்கிறோம். அதிமுகவுக்கு 34 முதல் 40, 3 விழுக்காடு கூடுதலாக திமுகவுக்கு 37 முதல் 40 விழுக்காடு மக்கள் ஆதரவு தெரிவித்து பார்க்கிறோம். இது வந்து ஒரு பின்தங்கிய பகுதியாக தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். அந்த கடலூர் போன்ற பகுதி எல்லாம் வந்து ஒரு ஒப்பீட்டு அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய பின்தங்கிய எஜுகேஷனா இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியில் இருக்கட்டும், இந்த வித்தியாசம் வந்து ஒரு கடுமையான போட்டி எடுத்திருக்கு. ஆனா இங்க டிஎம்கே வந்து ஒரு கெயின் எடுக்குன்னு சொல்றோம். ஏற்கனவே தேமுதிக ஏடிஎம்கே கூட்டத்தில் இருந்தவங்க இருக்காங்க, அவங்களும் போட்டிடுறாங்க. ஒரு பாமக ஒரு ஸ்ட்ராங்கா கூடிய பெல்ட், திமுக அவங்களுடைய சொந்த பலத்துல இந்த இடத்துல நிக்குதா, அல்லது கேண்டிடேட்டுக்கு லோக்கல் ஃபைட்டர்ஸ் தான் இருக்கா இந்த அட்வான்டேஜ் எடுக்கிறது? இந்த தொகுதியோட அனாலிசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா முன்பு இருந்த தேர்தல்களை வச்சு எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமை. எல்லா தொகுதிகளிலிருந்து இருந்து பிரிக்கப்பட்ட இடங்கள் சேர்க்கப்பட்ட ஒரு தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது கட்சிகளுக்குன்னு பலம் இருக்கக்கூடிய பல இடங்கள், ஒரு கட்சிக்கு பலம் இருக்கக்கூடிய சில இடங்களை சேர்த்து போட்டு இதுதான் முதல் முறையா அதிமுகவும் திமுகவும் இந்த நேரடி போட்டியில வராங்க. நேரடி போட்டியில வரும்போது இதுதான் முதல் முறையா அந்த தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் வந்து ஆட்சி தொடரணுமா, ஆட்சி மாற்றம் வரணுமாங்கிற முடிவுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி இதுவரை மாற்றி வந்த தமிழக மக்களுடைய மனநிலை இந்த தொகுதியில இருக்கோ, இந்த முறை வந்து அவர்கள் வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிக்கு வாக்களிக்க தயாராயிட்டாங்களோங்கிற ஒரு மனநிலை இது மூலமா தெரிய வருது. கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கேண்டிடேட்ஸ்மே ஒரு விதத்துல அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல பாப்புலரா தான் இருக்காங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு அகைன்ஸ்டா பெரிய நெகட்டிவ் வேவ் அந்த மாதிரி எதுவும் இல்ல. கட்சி பலம், சின்னம் பலம், அந்த சென்ட்ரல் லீடர்ஷிப்போட பலத்தை வச்சுதான் இங்க எலெக்ஷன் நடக்கும். அரியலூர் சட்டமன்ற தொகுதி அடுத்து நாம் பார்க்க நண்பர்களே, அரியலூர் சட்டமன்ற தொகுதியில இதுவரை நடந்த தேர்தலுடைய வரலாறு, அரியலூர் சட்டமன்ற தொகுதியில யார் வென்றார், எந்த கட்சி எத்தனை முறை, 1967 இருந்து 2011 பார்க்கும்போது திமுக அதிமுக தலா 4 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், தமாக 1 முறை வெற்றி பெற பார்க்கிறோம். திமுக அதிமுக தலா 4 முறை வென்ற அரியலூர் சட்டமன்ற தொகுதியில தற்போதைய வேட்பாளர் யார் என்று பார்க்கலாம். அதிமுக சார்பாக எஸ் ராஜேந்திரன் போட்டியிடார். திமுக சார்பாக குன்னம் சிவசங்கர் கடந்த முறை குன்னம் சட்டமன்றத்திலிருந்து போட்டியிடுவார் திரு எஸ் சிவசங்கர் திமுக சார்பாக போட்டியிடார். தேமுதிக ராம ஜெயவேல், ஐஜேகே பாஜக கூட பாஸ்கர், பாமக சார்பாக திருமாவளவன், நாம் தமிழர் இது வேற திருமாவளவன் பாமக சார்பாக, நாம் தமிழர் தங்க மாணிக்கம் ஆகிய 6 பேர் களத்தில் பார்க்கிறோம். இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் இந்த மாதிரி யாருக்கு வாக்களிப்பு நம்ம மக்களிடம் கேட்டபோது அரியலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் சொன்னது அதிமுகவுக்கு ஆதரவாக 38 முதல் 45 விழுக்காடு, திமுகவுக்கு 35 முதல் 40 விழுக்காடு, 3 விழுக்காடு குறைவு, 41 விழுக்காடு, 3 விழுக்காடு குறைவா சொல்லி பார்க்கிறோம். தேமுதிகவுக்கு 7 முதல் 13 விழுக்காடு, பிற கட்சிகளுக்கு 6 முதல் 12 விழுக்காடு, திமுகவுக்கு 35 முதல் 41, அதிமுகவுக்கு 38 முதல் 45 விழுக்காடு, ஒரு 3 விழுக்காடு கூடுதலா இருப்பதை பார்க்கிறோம். இதுல வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதி நம்ம சொல்றோம். 3 விழுக்காடு வித்தியாசம் இருக்கும்போது அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடிய காரணம் என்ன இருக்கு? அங்க வந்து திமுக சேர்ந்த திரு குன்னம் சிவசங்கர் வந்து குன்னம் சட்டமன்ற தொகுதியில இங்க வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு நல்ல லோக்கல் பாப்புலர் தானே, அவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இல்லையா? அங்க அதிமுக எப்படி லீட் இருக்குது? திமுகவுக்கு செல்வாக்கும் இருக்கு, காங்கிரஸ்க்கும் இங்க ஒரு முக்கியமான ஓட்டு இருக்கு. இதையும் மீறி இங்க வந்து அதிமுக எட்ஜ் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன இது பார்க்கணும். 2011 தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட 2014 தேர்தலில் அதிமுக இங்க நிறைய வாக்குகள் வாங்குறாங்க. காங்கிரஸ் வந்து ஓட்ட பிரிக்கிறாங்க. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில 2014 தேர்தலில் ஒரு 43,000 வாக்குகள் தான் வாங்குறாங்க, காங்கிரஸ் ஒரு 10,000 வாக்குகள் வாங்குறாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணாலும் விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டணியிலிருந்து எடுத்துட்டு காங்கிரஸ் அங்க போட்டாலும் அந்த ஒரு அரித்மெட்டிக் காம்பினேஷனும் பார்க்கும்போது தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்கள்ல அதிமுக இருக்கக்கூடிய செல்வாக்கு பார்க்கும்போது அந்த கட்சிக்கு வந்து வாக்கு இன்டாக்டா இருக்கிறது தெரியுது. அவங்க வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில வாக்குகள் குறைவா எடுத்தாலும் அதை விட்டு குறைஞ்சாலுமே கூட அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ற அளவுக்கு இன்னும் எதிர்கட்சியில வாக்கு எடுக்கலங்கிறது தான் இங்க ஒரு அவங்களுக்கான வாக்கு அதிமுக வாக்கு குறைகிறது. ஆனாலும் கூட திமுக கூட்டணியிலிருந்து அதை நிறைவு செய்ய முடியல அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுக முந்துகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக குன்னம் சட்டமன்ற
தொகுதி நம்ம ஏற்கனவே முன்னாள் பார்த்த திமுக வேட்பாளர் அரியலூர் திமுக வேட்பாளர் குன்னம் சிவசங்கர் தான் அந்த இடத்துல போட்டி ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியோட கடந்தால் வரலாறு பார்க்கும்போது புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில திமுக ஒருமுறை அவர் தான் சிவசங்கர் நம்ம வந்து அரியலூர் தொகுதிக்கு அப்புறம் மாறிக்கூடிய குன்னம் சிவசங்கர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியில தற்போது வேட்பாளர் யார் பார்க்கும்போது அதிமுக சார்பாக ராஜேந்திரன், திமுக தங்கத்துறையார், விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நம்ம ஆயுதத்து நிகழ்ச்சியில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ், ஐஜேகே பாஜக ரகுபதி, பாமக சார்பாக வைத்திலிங்கம், நாம் தமிழர் சார்பாக பா அருள் ஆகிய 6 பேர் களத்தில் நிறுவ பார்க்கிறோம். இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் இந்த மாதிரி யாருக்கு வாக்களிப்பு என்று கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று 33 முதல் 39 விழுக்காடும், அதிமுக 29 முதல் 35 விழுக்காடும், ஒரு 4 விழுக்காடு குறைவாக, விடுதலை சிறுத்தைகளுக்கு 14 முதல் 23 விழுக்காடு, பிற கட்சிகளுக்கு 8 முதல் 14 விழுக்காடு, நோட்டா 1 விழுக்காடு, விடுதலை சிறுத்தைகள் ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் 17 முதல் 23 விழுக்காடு ஆளூர் ஷானவாஸ் பெறக்கூடியது பார்க்கிறோம். அதிமுக 29 35, அதை விட 4 விழுக்காடு கூடுதலாக திமுக 39 முதல் 33 முதல் 39 விழுக்காடு பெறதை பார்க்கிறோம். இங்க வந்து ஒரு திமுக இங்க திமுக எம்எல்ஏ இருக்கிறது தான் குன்னம் சிவசங்கர் தான் நம்ம அங்க போற பாக்குறோம். திமுக அவ்வளவு ஒரு குட் புக்ல இருக்கிறாரா, அந்த கேண்டிடேட் எல்லாம் இருக்கிறா, அந்த தொகுதி வந்து திமுக கோட்டையா இருக்குதா, இது வந்து புதிதாக உருவாக்குனதா நம்ம பாக்குறோம். அந்த தொகுதியோடைய ஓட்டர் அரித்மெட்டிக் பாத்தீங்கன்னா இங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ண வாக்காளர்கள் நிறைய இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பின்தங்கிய பல இடங்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அதுல இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக, விடுதலை சிறுத்தைகள் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாக்கு இருக்கு. முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு இளம் வேட்பாளர் நிக்கிறாரு. அவருடைய கேம்பெயின் வந்து ஒரு நல்ல அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. அவர் வந்து ஒரு போட்டி கடுமையா தராரு. அவர் அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணிக்கு வந்து வாக்கு கொஞ்சம் ஏறி இருக்கு. ஆனாலும் அதை எல்லாத்தையும் மிஞ்சுற அளவுக்கு திமுகவுடைய கட்சி பலம், அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அதை வச்சு அவங்க இங்க நல்ல லீடுக்கு வராங்க. அடுத்ததாக நாம் ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். இடைவெளிக்கு பிறகு மேலும் பல தொகுதிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் நேருடைய கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அங்கு யார் யார் முந்துகிறார்கள், யார் பின்தொடர்கள் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நண்பர்கள் மக்களுடைய மனநிலையை அறியக்கூடிய மிக கடினமான பணியாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நம்மளுடைய பெரம்பலூர் தனி சட்டமன்ற தொகுதி. இந்த பெரம்பலூர் சட்டமன்ற தனி தொகுதியுடைய வரலாறு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கும்போது பெரம்பலூர் தனி தொகுதியில் இதற்கு முன்னால் எந்த கட்சி எவ்வளவு முறை வெற்றி பெறுகிறது? திமுக 5 முறை, அதிமுக 4 முறை, காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் தலா 1 முறை, அதிமுக 4, திமுக 5 முறை வெற்றி பெற்று பார்க்கிறோம். பெரம்பலூர் தனி தொகுதியில் தற்போதைய வேட்பாளர் யார் யார் என்று பார்க்கலாம். பெரம்பலூர் தனி தொகுதியில் வேட்பாளர் போட்டக்கூடிய அதிமுக சார்பாக தமிழ்ச்செல்வன் சமூக சமத்துவ படை, திமுக கூட்டணி சார்பாக சிவகாமி ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, தேமுதிக சார்பாக கே ராஜேந்திரன், பாஜக கலியபெருமாள், பாமக சத்யசீலன், நாம் தமிழர் அருண்குமார் ஆகிய 6 பேர் களத்தில் நிற்பதை பார்க்கிறோம். இந்த பெரம்பலூர் தனி சட்டமன்ற தொகுதியில் தற்போது போட்டியிடவில்லை. யாருக்கு வாக்கு என்று கேட்டபோது சமூக சமத்துவ படை சிவகாமி ஐஏஎஸ் போட்டியிடக்கூடிய திமுக கூட்டணியிலிருந்து போட்டியிடக்கூடியவர்களுக்கு 43 முதல் 49 விழுக்காடு வாக்குகளும், அதை விட 6 விழுக்காடு வாக்குகள் குறைவாக அதிமுக 37 முதல் 43 விழுக்காடு வாக்குகளும், தேமுதிக 5 முதல் 11, பிற கட்சிகளுக்கு 1 முதல் 7 விழுக்காடு பார்க்கிறோம். அதிமுக 37 முதல் 43 விழுக்காடு, 6 விழுக்காடு குறைவாக கூடுதலாக சமூக சமத்துவ படைக்கு சிவகாமி ஐஏஎஸ் 43 முதல் 49 விழுக்காடு இருக்கிறத பார்க்கிறோம். இதுல வந்து சிவகாமி ஐஏஎஸ் வந்து ஒரு புதிய கேண்டிடேட், அரசியல் வந்து சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவங்க கூட்டணி கூட கடைசி சேர்ந்தாங்க. அவருக்கு ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதி. இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எட்ஜ், கிட்டத்தட்ட ஒரு 6 விழுக்காடு வாக்கு வந்து வித்தியாசம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? திமுகவுடைய கோட்டையா, இல்லாட்டி அந்த கேண்டிடேட் ரொம்ப பாப்புலரா இருக்காங்களா, இல்லாட்டி ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்குதா? திமுகவுக்கு நீங்க ஒரு பிரதானமான வாக்கு இருக்கிறது இதுல தெளிவா தெரியுது. அடுத்தது திருமதி சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் வந்து சில பகுதிகளுக்கு மட்டுமே தெரிந்தவர்களா இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு பரிச்சயமான வேட்பாளர். தொகுதிக்கு உட்பட்ட எல்லா இடங்களிலும் தெரியுதானா இல்ல, ஆனா அவங்க வந்து சோசியல் மீடியாலையும் இல்ல தொலைக்காட்சிகள் மூலமாவும் வந்ததுல அவங்களை தெரியறது ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஆனா அது வாக்கா மாறுமானா அவ்வளவு கிடையாது. இது திமுகவுடைய கட்சி பலம், அந்த கட்சிக்கு அந்த சின்னம் பலம். இங்க அதிமுக திமுக அப்படிங்கிற நேரடி என்னதான் கூட்டணி நின்னாலுமே கூட அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடி போட்டியா தான் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது திமுக ஆதரவு பெற்ற வேட்பாளருக்கு இங்க ஒரு பலம் இருக்கிறதையும் அவர்கள் முன்னிலை எடுக்கிறதையும் பார்க்க முடியுது. அடுத்த நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டமன்ற தொகுதி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி. வன்னியர் சங்கத்தை சேர்ந்த திரு குரு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி மீண்டும் அவர் பாமக சார்பாக இந்த தேர்தலில் போட்டியிடார். அந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெல்ல போறார் பார்க்க முன்னாடி அதோடைய தேர்தல் வரலாறு பார்க்கலாம். திமுக 4 முறை, அதிமுக காங்கிரசும் தலா 3 முறை, பாட்டாளி மக்கள் கட்சி 1 முறை தற்போதைய தேர்தல் வென்றிருப்பதை பார்க்கிறோம். அதோடைய எம்எல்ஏ திரு குரு தான் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள். காங்கிரஸ் 3 முறை, காங்கிரஸ் அதிமுக தலா 3 முறை, திமுக 4 முறை வென்றிருக்க பார்க்கிறோம். இந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்றத்தில் தற்போது வேட்பாளர் யார் என்று பார்க்கும்போது அதிமுக சார்பாக ராமஜெயலிங்கம்,
காங்கிரஸ் சார்பாக ராஜேந்திரன், மதிமுக கந்தசாமி, பாஜக கிருஷ்ணமூர்த்தி, பாமக காடுவெட்டி குரு, நாம் தமிழர் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய 6 பேர் களத்தில் நிற்பதை பார்க்கிறோம். இந்த ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதியில யாருக்கு வாக்குகள் கேட்டபோது அதிமுக 29 முதல் 35, காங்கிரஸ் 22 34, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் 19 முதல் 25 விழுக்காடும், பிற கட்சிகளுக்கு 9 முதல் 15 விழுக்காடு இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம வந்து மூன்றாவது பெரிய கட்சியாக கிட்டத்தட்ட 25 விழுக்காடு வாக்குகளை பெறக்கூடிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி அங்க ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற பார்க்கிறோம். அவருடைய லோக்கல் செல்வாக்கு, அவருடைய இந்த வன்னியர் சங்கத்துடைய தலைவர் அடிக்கும் போது அதுதான் இதை காட்டுதான். நம்ம முக்கியமா இந்த பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியிலேயே வந்து விஐபி வேட்பாளர்கள் அவர்களுடைய தொகுதிகள்னு எடுத்து பார்த்தோம். அப்ப பார்க்கும்போது திரு குரு அவர்களுக்கு இந்த தொகுதிக்குட்பட்ட எம்எல்ஏ மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பு எப்படி இருக்கு, இல்ல எம்எல்ஏ மீது அதிருப்தி இருக்கா அப்படின்னு கேட்டபோது பல பேர் வந்து அவர் எளிதில் அணுகக்கூடியவர், அவருக்குன்னு தொகுதிக்குள்ள ஒரு செல்வாக்கு இருக்கு. அதை வந்து நிறைய பேர் நம்ம சர்வேலயே ஒரு கூட்டணி ஏதேனும் ஒரு கட்சியோட கூட்டணி இருந்தா அந்த பாமக வந்து வெற்றி பெற்றக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இன்னும் விருதாச்சலம் தொகுதியில சொன்ன மாதிரியே இங்க வந்து 1, 2, 3 3க்குமான இடைவெளி வந்து ரொம்ப குறைவானதா இருக்கு. எஸ், கண்டிப்பா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய சொந்த பலத்துல இங்க இவ்வளவு தூரத்துக்கு வராங்க. கூட்டணி இல்ல அவர்களை ஆதரிக்கும் ஃபேக்டர்ஸ் இன்னும் அதிகரிச்சிருந்தா அவர்கள் இங்க வெல்லக்கூடிய வாய்ப்பு பிரதானமா இருந்தது. அடுத்த நாம் பார்க்கக்கூடிய தொகுதி துறையூர் சட்டமன்ற தொகுதி. துறையூர் தனி தொகுதியில இதற்கு முன்னாடி இந்த கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கலாம். துறையூர் சட்டமன்ற தொகுதியில தனி தொகுதியில இதற்கு முன்னாடி உள்ள கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கும்போது இதற்கு முன்னாடி யார் யார் என்பது அதிமுக ஒரு முறை இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்க பார்க்கிறோம். தற்போது அந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் யார் பார்க்கலாம். அதிமுக சார்பாக மைவிழி, திமுக சார்பாக ஸ்டாலின் குமார், விடுதலை சிறுத்தைகள் சார்பாக சுஜா தேவி, ஐஜேகே பாஜக கூட்டணி சார்பாக ஆனந்தன், நாம் தமிழர் சத்யா, இந்த 5 பேர் போட்டியிடக்கூடிய நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதா தகவல் இருக்கு. துறையூர் சட்டமன்ற தனி சட்டமன்ற தொகுதியில 6 பேர் நம்ம இடத்துல போட்டியிடக்கூடிய பார்க்கிறோம். இதுல 5 பேர் வந்து முக்கியமான வேட்பாளர் மாறிடும். இந்த துறையூர் தனி சட்டமன்ற தொகுதியில இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்கு என்று கேட்டபோது திமுக ஆதரவாக 40 முதல் 46, 3 விழுக்காடு குறைவாக அதிமுக 37 முதல் 43 விழுக்காடு இருக்கிற பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 முதல் 12, பிற கட்சிகளுக்கு 2 முதல் 8 விழுக்காடு இருக்கிற பார்க்கிறோம். துறையூர் தனி தொகுதி இது வந்து அப்படியே அந்த வட மாவட்டங்களை தாண்டி அப்படியே நேரம் வந்து மத்திய மாவட்டங்களை நோக்கி நம்ம வர்றோம். இந்த இடத்துல வந்து ஒரு எட்ஜ் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல டிஎம்கே வந்து கெயின் அவங்க வந்து கிளியர் திமுக அங்க வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு துறையூர் தனி தொகுதியை திமுக கொடுக்கிறோம். என்ன அடிப்படையில் முக்கியமான காரணங்கள் பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் கேட்டு நிறைய பேர் அங்க வந்து நம்ம போகும்போதே நம்ம கிட்ட சொல்றாங்க. காவிரி கரையுடைய ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் குளித்தலை அப்படிங்கிற ஒரு ஜியோகிராபிக்கல் டைனாமிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து அதிமுக திமுக 2 கட்சிகளுக்குமே கட்சி பலம்னு ஒன்று இருக்கு. அதையும் மீறி இந்த தொகுதியில நம்ம பார்த்தோம்னா சென்ற முறை நடந்த தேர்தல் 2011 தேர்தலில் அதிமுக திமுக நேரடி போட்டி வரும்போது ஒரு 7% டிஃபரன்ஸ்ல திமுக இங்க தோத்து போறாங்க. அதே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தங்களுடைய வாக்குகளை கொஞ்சம் உயர்த்திக்கிறாங்க. ஆனாலும் அந்த சர்ஜையும் மீறி இது மாநில ஆட்சி அப்படின்னு வரும்போது இந்த முறை மாற்றி வாக்களிக்க மக்கள் தயாரா இருக்கிறது. 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக ஆதரவாக பெருவாரி மக்கள் ஆதரிச்சிருந்தாலும் கூட அவங்க ஓட்டு மிகப்பெரிய பிளவை நம்ம பார்க்கிறோம். துறையூர் தனி தொகுதி வந்து திமுகவுக்கு செல்கிறது அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்போட முடிவாக நாம் பார்க்கிறோம். முசிறி தொகுதி அடுத்த நாம் பார்க்கக்கூடிய தொகுதி முன்னாள் அமைச்சர் திரு சிவபதி போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அந்த முசிறி தொகுதி. அந்த முசிறி தொகுதியை கடந்த கால வரலாறு பார்க்கும்போது இந்த தொகுதியில் இதற்கு முன்னால் அதிமுக 6 முறை, திமுக 4 முறை, பிற கட்சியில் 1 முறை வென்ற பார்க்கிறோம். அதிமுக கோட்டையாக அந்த பகுதி இருந்திருக்கிறது. அதிகபட்சமாக 6 முறை அதிமுக வென்ற தொகுதி. இந்த முசிறி தொகுதியில் தற்போது சட்டமன்ற வேட்பாளர் யார் யார் பார்க்கும்போது அதிமுக சார்பாக செல்வராஜ், காங்கிரஸ் சார்பாக விஜயபாபு, தமாக ராஜசேகரன், ஐஜேகே பாஜக கூட்டணி ராயத்துறை, பாமக வீரராகவன், நாம் தமிழர் ஆசை தம்பி ஆகிய 6 பேர் களத்தில் நிற்ப பார்க்கிறோம். முசிறி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை யாருக்கு நீங்கள் வாக்களிப்பு என்று கேட்டபோது மக்கள் முசிறி சட்டமன்ற தொகுதி சொன்னது அதிமுக ஆதரவாக 41 47 விழுக்காடு, 1 விழுக்காடு குறைவாக காங்கிரசுக்கு 40 முதல் 46, தமாகவுக்கு 5 முதல் 11, பிற கட்சிகளுக்கு 3 விழுக்காடு, நோட்டாவுக்கு 2 விழுக்காடு பார்க்கிறோம். நம்ம வந்து இது வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய தொகுதியா பார்க்கிறோம். வந்து காங்கிரசும் அதிமுக தான் போட்டியிடுது, தமாகவே அங்க போட்டியிடுது. அப்ப வந்து அது காங்கிரஸ் தமாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி அதிமுக ஒரு முன்னணியை தானே தரக்கூடிய தொகுதியா இருக்கும். ஆனா இங்க வந்து 2 க்ளோஸ்ட் காலா இருக்குது, 1 விழுக்காடு வித்தியாசம் தான் இருக்குது. வித்தியாசம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா இது வந்து மாநில தேர்தல்னு வரும்போது ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் இந்த பகுதியில விரும்புறாங்களோ இந்த மத்திய பகுதிகளில் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனாலும் இந்த தொகுதியில் அதிமுக வந்து லீட் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா சென்ற 2011 தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் போட்டியில இங்க அதிமுக வந்து ஒரு 56% வாக்குகளும் காங்கிரஸ் வந்து 25% வாக்குகள் தான் வாங்குறாங்க. இதே வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் பிரதிபலிக்குது. திமுக வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஒருவேளை இந்த இடத்துல வந்து என்ஆர் சிவபதி மீண்டும் வேட்பாளராக போட்டிட்டு இருந்தா அவருக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? வந்து 2 முறை அவர் வந்து அங்க அமைச்சராக இருந்தார், அமைச்சர்கள் மாற்றப்பட்டார். ஒரு பாப்புலரான கேண்டிடேட் இன்னும் கொஞ்சம் கடுமையான போட்டி கொடுத்து கடுமையான போட்டி சில இடங்கள்லயும், சில இடங்கள்ல அவர் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி கூட கட்சியை பாதிக்கிற அளவுக்கு ஏற்பட்டிருக்கும். இன்னொன்னு இந்த முசிறி, இனிமே வரக்கூடிய மணச்சநல்லூர், இந்த தொகுதிகளில் நம்ம பார்க்கும்போது சமூகம் சார்ந்த வாக்குகளை அதிமுக பக்கம் இழுத்து வர அளவுக்கு ஒரு முக்கியமான டிரான்ஸ்பர் ஒன்னு திமுக இருந்து அதிமுக இருக்கு. திரு செல்வராஜ்
அவர் வந்து அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்திருக்காரு. அவர் எவ்வளவு வாக்குகளை அதிமுகக்கு கொண்டு வர போறாரு, அவருடைய செல்வாக்கும் அவர் சார்ந்த சமூகத்தை வாக்குகளை அவரால் இங்க கொண்டு வர முடியுதா அப்படிங்கிற ஃபேக்டர்ஸும் இனிமே நோட் பண்ண வேண்டிய ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல நம்ம இப்ப இருக்கோம். அதிகமா இருக்கக்கூடிய முத்தரையர் சமூக மக்கள்ல வந்து அங்க செல்வராஜ் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தார். அவர் அதிருப்தி காரணமாக அதிமுகவில் சேர்ந்திருப்ப பாக்குறோம். அவரால் எவ்வளவு வாக்கு வந்து அதிமுக பக்கம் சாய்கிறது அப்படிங்கிற ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் பாக்குறோம். அடுத்ததான் நம்ம சட்டம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அமைச்சர் பூனாட்சி இருக்கக்கூடிய வந்து மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி. மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில இதற்கு முன்னால் இந்த கடந்த கால தேர்தல் வர பார்க்கும்போது ஒரே ஒரு முறை தேர்தல் சென்றிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அதிமுக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்க பார்க்கிறோம். இந்த முறை அங்க போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்று பார்க்கும்போது அதிமுக சார்பாக பரமேஸ்வரி முருகன், திமுக சார்பாக கணேசன், தேமுதிக பாபு, பாஜக சேது அரவிந்த், பாமக பிரின்ஸ், நாம் தமிழர் மணி ஆகிய 6 பேர் களத்தில் நிற்க பார்க்கிறோம். அதிமுக சார்பாக மலிர் வேட்பாளர் இருக்கிறார். இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தற்போது யாருக்கு வாக்களிக்கப்படும் நம்ம கேட்டபோது அதிமுக ஆதரவு 39 45 விழுக்காடு, ஒரே ஒரு விழுக்காடு குறைவாக திமுக 38 44, தேமுதிக 6 முதல் 12, பிற கட்சிகள் 3 முதல் 9, நோட்டாவுக்கு 2 விழுக்காடு இருக்கிற பார்க்கிறோம். திமுக 38 முதல் 44, அதிமுக ஒரு விழுக்காடு கூடுதலாக 39 முதல் 45. இப்ப பூனாட்சி வந்து அதே மாதிரி தான் ஒரு அமைச்சர் இருந்தவர், அவருக்கு வந்து அவருக்கு சீட் கிடைக்கல அப்படிங்கிற பாக்குறோம். அந்த கேண்டிடேட்டை தாண்டி திமுக வந்து ஒரு எட்ஜ் எடுக்குதா நம்ம பார்க்கலாமா, இல்லாட்டி ஏடிஎம்கே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே, அதாவது எல்லா தொகுதிகளிலுமே ஒரு ஃபேக்டர் நம்ம புரிஞ்சுக்கணும். சர்வே எடுக்கிற டைம், அதுக்கப்புறம் அவர்களுக்கு எப்படி மாறக்கூடியும், இதெல்லாம் கால்குலேஷன் சேர்த்து போட்டு தான் இந்த ஃபிகருக்கு நம்ம வரும். அதையும் மீறி நம்ம இங்க பார்க்கும்போது யாருக்கு இந்த சர்வே எடுக்கிற நாட்களுக்கும் தேர்தல் நடக்கிற நாட்களுக்கும் யாருக்கு அட்வான்டேஜஸ் ஜாஸ்தியா போகக்கூடிய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல அதிமுக ஸ்கோர் பண்றாங்க. முக்கியமா கருத்து கணிப்பு ஆரம்பிச்ச நாளுக்கும் வாக்குப்பதிவு நடக்கிற நாளுக்கும் கரெக்டா 30 நாள் தான் வித்தியாசம் இருக்கு. ஏப்ரல் 15 ஆரம்பிச்சோம், மே 16 நம்ம தேர்தலுக்கு 30 நாட்களுக்குள்ள அந்த அளவுக்கு மாற்றம் இருக்குமா? சில தொகுதிகளில் கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சில இடங்கள்ல வந்து தேர்தல் அறிவிச்ச நாள்ல இருந்து தேர்தல் நடக்கிற நாள் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இந்த தொகுதிகளில் நான் சொன்னாப்ல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிரான்ஸ்பர் ஒண்ணா இருக்கு. திமுக இருந்து அதிமுக ஒருத்தர் போயிருக்காரு. அவர் போகும்போது அவர் ஏதாவது வாக்குகளை சிதைக்கிறாரா, திமுக வாக்குகளை? மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட இடத்துல பார்க்கும்போது 2014 தேர்தலில் திமுக இங்க மீண்டும் 3வது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. சோ அவர்களுடைய பாப்புலாரிட்டி வந்து அவங்க பிரிட்ஜ் பண்ணிருக்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட். ஆனா அதை மீறி அதிமுக அவங்க லீட் எடுக்கிறாங்க. இன்னும் அதிமுக லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அதிமுக ஆதரவாக மணச்சநல்லூர் தொகுதி மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதை நான் பார்க்கணும். அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி லால்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் வரலாறு, கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கலாம். இந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி அதிகமாக வென்று பார்க்கும்போது இந்த இடத்துல திமுக 7 முறை வென்றிருக்கிற பார்க்கிறோம். அதிமுகவும் காங்கிரசும் தலா 2 முறை வெற்றி பெற்றிருக்க பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து முன்னாள் திமுக அமைச்சர் திரு நேருடைய ஸ்ட்ராங்கான கோட்டையாக பார்க்கப்படுகிறது. அந்த லால்குடி சட்டமன்றத்தில் திமுக 7 முறை வெற்றி பெற்ற பார்க்கிறோம். தற்போது அந்த லால்குடி சட்டமன்றத்தில் வேட்பாளர் யார் என்று பார்க்கும்போது அதிமுக சார்பாக விஜயமூர்த்தி, திமுக சார்பாக சவுந்தரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக ஜெயசீலன், ஐஜேகே செல்வகுமார், பாமக உமா மகேஸ்வரன், நாம் தமிழர் சம்பத் ஆகிய 6 வேட்பாளர்கள் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் களத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்துல யாருக்கு நீங்கள் வாக்களிப்பு கேட்டபோது இந்த லால்குடி மக்கள் வந்து திமுக ஆதரவாக 40 முதல் 46 விழுக்காடு, அதை விட 4 விழுக்காடு குறைவாக அதிமுக 36 முதல் 42, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 முதல் 11, பிற கட்சிகள் 3 முதல் 10, நோட்டாவுக்கு 3 விழுக்காடு, ஒரு விழுக்காடு அதிகமாக இருக்கிற பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சி 5 முதல் 11, அதிமுக 36 முதல் 42 விழுக்காடு பார்க்கிறதையும் திமுக 4 விழுக்காடு கூடுதலாக 40 முதல் 46. நம்ம ஏற்கனவே இந்த கடந்த கால வரலாறு பார்க்கும்போது அங்க வந்து திமுக அதிக முறை வெற்றி பெற்ற பார்க்கிறோம். இந்த முறை கூட திமுகவுக்கு சாதகமாக தான் அந்த தொகுதி போகுது. என்ன காரணம்? இந்த முறை திமுக கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மனநிலை, அதுக்கப்புறம் இந்த தொகுதியோட ஜியோகிராபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக பக்கம் வாக்குகள் செல்லக்கூடிய விதத்துல தான் வந்து அந்த ஓட்டர் டைனாமிக்ஸ் இருக்கு. 2001 திரு நேரு அவர்கள் வந்து இங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்தை தோத்து போறாரு. அதுக்கப்புறம் அவர் தொகுதி மாறிடுறாரு 2006 இருந்து. சோ அதுக்கப்புறம் மீண்டும் இந்த முறை வந்து அங்க திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள்னு பாத்தீங்கன்னா தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்கள்ல வந்து அதிமுக செல்வாக்கு இழக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் நிறைவேற்றப்படாத திட்டங்கள் பல இருக்கு. சோ இதெல்லாம் அது விவசாயிகளா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், திமுக பிரச்சாரம் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக இதெல்லாம் செய்யலங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. கண்டிப்பா சேர்த்திருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய பிரச்சாரம் போய் சென்றடையக்கூடிய ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கிறது நம்மளால பார்க்கலாம். லால்குடி வந்து திமுக பக்கம் போறத பார்க்கிறோம். அடுத்த திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியுடைய கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கலாம் நம்மளே. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி இதற்கு முன்னால் யார் பக்கம் இருந்து பார்க்கும்போது திமுகவுக்கு 5 முறை, இதுவும் கூட அதிகபட்சமாக திமுக 5 முறை அவர்கள் பக்கம் இருந்த தொகுதியா இருக்கு. அதிமுக 3, காங்கிரஸ் மார்க்சிஸ்ட்
கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக தலா ஒரு முறை வெற்றி பெற்ற பார்க்கிறோம். அதிகபட்சமாக திமுக 5 முறை வெற்றி பெற்ற திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய வேட்பாளர் யார் யார் பார்க்கும்போது அந்த இடத்துல அதிமுக சார்பாக கலைச்செல்வன், திமுக சார்பாக பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த திரு மகேஷ் பொய்யாமொழி, தேமுதிக சார்பாக செந்தில்குமார், பாஜக சிட்டிபாபு, பாமக திலீப்குமார், நாம் தமிழர் சோழசூரன் போட்டியிட பார்க்கிறோம். திமுக சார்பாக பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்த மகேஷ் பொய்யாமொழி போட்டியிட, அதிமுக சார்பாக திரு கலைச்செல்வன், தேமுதிக செந்தில்குமார் உள்ளிட்ட 6 வேட்பாளர் களத்தில் நிற்கிற பார்க்கிறோம். இந்த தொகுதியில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று மக்களிடம் கேட்டபோது மக்கள் திமுகவுக்கு அதிகபட்சமாக 40 முதல் 49 விழுக்காடு மக்களும், 2 விழுக்காடு குறைவாக அதிமுக 38 முதல் 44 விழுக்காடு மக்களும், தேமுதிக 5 முதல் 11 விழுக்காடு, பிற கட்சிகளுக்கு 2 முதல் 8 விழுக்காடு பார்க்கிறோம். அதிமுகவும் திமுகவும் 2 விழுக்காடு வித்தியாசம் இருக்கிறது. அதுல 2 விழுக்காடு கூடுதலாக திமுக பெறக்கூடிய பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து டிஎம்கே வந்து வின் பண்ணக்கூடியது சொல்லி இந்த 2 விழுக்காடு வித்தியாசம் தான் இருந்தாலும் கூட திமுக வெல்லக்கூடிய தொகுதி நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பொய்யாமொழி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட், ஊருக்கெல்லாம் அறிமுகமானா கூட வேறு ஊரை சேர்ந்த இதே சமூகத்தை சேர்ந்தவர், உள்ளூர்ல இருக்கக்கூடிய இதே சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அது உண்மைதானா? அது அவருக்கு பாதிக்குதா அல்லது சாதகமா தான் இருக்குதா? அதை பாதிக்கிற அளவுக்கு அவருக்கு வாக்கு செதையலைங்கிறது தான் உண்மையான கருத்து. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல வருங்காலத்துல ஒரு முக்கியமான தலைவரா வரக்கூடிய ஒரு இது அவருக்கு தெரியுது. ஒரு முகமா பார்க்கப்படுது, மக்களிடையே ஒரு நம்பகத்தக்க ஒரு தலைவரா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே வந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இந்த தொகுதியை குறிவைத்து கேம்பெயினிங் வந்து எக்ஸ்டென்சிவா பண்றாங்க. திருவெரும்பூர் தொகுதியை புரிஞ்சுக்கணும்னா திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில வருது. அங்க இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் திமுக நிறைய ஜெயிச்ச வரலாறையும் நம்ம பாக்குறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு. அத 2011 தேர்தலில் அதிமுக உடைக்கிறாங்க. ஆனா மறுபடியும் அது இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்ம கருத்து கணிப்பு காட்டுது. அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நண்பர்களே, திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. அதிமுகவை சேர்ந்த மனோகரன் சட்டமன்ற உறுப்பினர் குரடா இருந்தார். அவர் வந்து அவருடைய தொகுதியை பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு அந்த தொகுதியில பார்க்கிறோம். அதிமுக சார்பாக இது கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கும்போது இதற்கு முன்னால் ஒரே ஒரு முறை புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி அதிமுக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்க பார்க்கிறோம். இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்றத்தில் தற்போதைய வேட்பாளர் யார் யார் என்று பார்க்கும்போது அதிமுக சார்பாக வெள்ளமணி நடராஜன், காங்கிரஸ் சார்பாக ஜெரோம் ஆகியராஜ் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர், மதிமுக சார்பாக ரொக்கையா ஷேக் முகமது, பாஜக சார்பாக ராஜையன், பாமக ஸ்ரீதர், நாம் தமிழர் வழக்கறிஞர் பாபா பாப்புலரான நோன் பேஸாக ஜெரோம் ஆகியராஜ் இருக்கிறார். காங்கிரஸ் சார்பாக திமுக கூட்டிலிருந்து இந்த சட்டமன்றத்தில் திருச்சி கிழக்குல யாருக்கு நீங்கள் வாக்களிப்பு என்று கேட்டபோது அதிமுகவுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று 39 45 விழுக்காடு வாக்களும், அதை விட 4 விழுக்காடு குறைவாக காங்கிரசுக்கு 35 முதல் 41 விழுக்காடு வாக்களும், அதிமுக 8 முதல் 14, பிற கட்சிகள் 3 முதல் 9, காங்கிரசுக்கு 35 முதல் 41, அதை விட 4 விழுக்காடு கூடுதலாக அதிமுகவுக்கு 39 முதல் 45. நம்ம வந்து ஏற்கனவே இந்த அதிமுக கொறடா மனோகரன் அந்த தொகுதியில் போட்டிட்டு தான் பார்க்கிறோம். கடந்த முறை ஒரே ஒரு தொகுதியில் ஒரே ஒரு தேர்தலில் அதிமுக இந்த இடத்துல காங்கிரஸை விட அதிமுக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான லீடு எடுக்குது. இந்த தொகுதியும் கூட ஒரு ஏடிஎம்கே எட்ஜ் எடுக்கக்கூடிய தொகுதியை தான் பார்க்கிறோம். இது வந்து என்ன காரணத்தினால இங்க அதிமுக முன்னிலை போகுது? அங்க ஒரு பாரம்பரியமான கேண்டிடேட் அவர் ஆரோக்கியராஜ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட், அது ஏன் மிஸ் ஆகுது? வேட்பாளர் மாற்றம் நடந்த ஒரு தொகுதிகளில் அதிமுக இந்த தொகுதியும் ஒரு நோட் பண்ண வேண்டிய தொகுதி. மாற்றின வேட்பாளர் இங்க இருந்த வேட்பாளர் தான் இப்ப வந்து, அதாவது இங்க ஜெயிச்சவரை தான் வந்து திருச்சி வெஸ்ட்ல போடுறாங்க. ஆனா திருச்சி ஈஸ்ட்ல அதிமுக வந்து வேட்பாளரை மாத்துறாங்க. மாத்தின வேட்பாளர் பலம் வாய்ந்த வேட்பாளரா இருக்காரு. அவர் வந்து இங்க காங்கிரஸ் அதிமுக நேரடி போட்டி வரும்போது இந்த தொகுதியை உட்பட்ட இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முன்பு வந்த தேர்தல்கள்ல இது என்னதான் இப்ப திருச்சி வெஸ்ட் ஈஸ்ட் பிரிச்சாலும் முன்பு திருச்சி 1, 2 இருந்தது. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு பலம் வாய்ந்த தொகுதிகளா இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா திருச்சி மேற்குல வந்து திமுக வந்து அதிமுக கேப்பை உடைக்கிறாங்க. ஆனா திருச்சி கிழக்குல வந்து அதிமுக அவங்க லீடு எடுக்கிறாங்க. இந்த தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்கள்ல வந்து அதிமுக செல்வாக்கு இன்னும் இருக்கு. காங்கிரஸ் கட்சி பிளஸ் அந்த வேட்பாளருக்கு செல்வாக்கு அதிகமாவே இருக்கு. அதையும் உடைக்கிற அளவுக்கு அதிமுக வேட்பாளரும் கட்சியும் சின்னமும் சேர்ந்து ஒரு பலம் எடுக்கிறாங்க கருத்து தான் இது. திருச்சி கிழக்குல அதிமுக முன்னிலை வைக்கிறார் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இன்றைய நிகழ்ச்சியுடைய இறுதி தொகுதியா நாம் பார்க்கக்கூடிய தொகுதி திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கலாம். 20வது தொகுதி நாம் இன்று பார்க்கக்கூடிய திருச்சி மேற்கு தொகுதி. நாம் இதற்கு முன்னாடி சொன்ன திருச்சி 1, 2 பிரிக்கப்பட்ட தொகுதி. இதற்கு முன்னால் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறார் பார்க்கிறோம். ஒரே ஒரு முறை தேர்தல் நடந்தது. அந்த இடத்துல வந்து திரு பரஞ்சோதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். இந்த முறை அதிமுக சார்பாக திரு மனோகரன் நம்ம போட்டியிடார். நம்ம வந்து ஏற்கனவே அதிமுக சார்பாக மனோகரன் போட்டியிடார். திமுக சார்பாக KN நேரு மிக பிரபலமான ஊர் இருந்த ஒரு வேட்பாளர் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த செல்வாக்கை திருச்சியில் அதிகமாக நிலைநிறுத்தக்கூடிய KN நேரு திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடார். தேமுதிக சார்பாக ஜோசப் ஜெரால்டு, IJK சார்பாக சதீஷ்குமார், பாமக உமாநாத், நாம் தமிழர் சேது மனோகரன் ஒரு கடுமையான போட்டி ஏற்படுத்தக்கூடிய எல்லோருடைய கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போல் என்று நாம் மக்களிடம் கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் திமுக ஆதரவாக 40 முதல் 46 நேருக்கு போட்டியிடார். திமுக ஆதரவாக 40 முதல் 46 விழுக்காடு
மக்களும் 3 விழுக்காடு குறைவாக மனோகரனுக்கு அதிமுகவுக்கு 37 முதல் 43 விழுக்காடு மக்களும் வந்து வாக்களிப்பதை பார்க்கிறோம். தேமுதிக 6 முதல் 12, பிற கட்சிகள் 4 முதல் 10, அதிமுக 37 முதல் 43, 3 விழுக்காடு கூடுதலாக 40 முதல் 46 விழுக்காடு திருச்சி மேற்கு தொகுதி மக்கள் திமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்து பார்க்கிறோம். இந்த திரு நேரு போட்டியிடார் ஒரு ஸ்ட்ராங் மேன். அவர் வந்து திருச்சி மேற்கு தொகுதியோட மட்டும் பிரிச்சு பார்க்காம ஒட்டுமொத்தமா அந்த திருச்சி பெல்ட்டை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னது போல அவரால் புறக்கணிக்கப்பட்டதா சொல்லப்படுற விமர்சனம் பண்ற திரு செல்வராஜன் தொகுதி மாறி இருக்காரு, கட்சி மாறி இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலையா? நேரு குடும்பத்து மேல இருக்கக்கூடிய சாதகம் பிளஸ் நேரு குடும்பத்து மேல இருக்கக்கூடிய விமர்சனம் இது வந்து அங்க எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலையா? திரு நேரு அவர் குடும்பத்து மேல இருக்கக்கூடிய சாதகம் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா அவருக்கு ஃபேவரா போகுது. அதே மாதிரி பாதகம்னு பார்த்தா நில அபகரிப்பு அது ஒரு ஃபேக்டராவே இருக்கு. அதனாலதான் இன்னும் வந்து கடுமையான போட்டி இங்க நிலவுது. இது என்னதான் ஒரு டிஎம்கே ஸ்ட்ராங் மேன் அவர் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட இதுல பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் ஓட்டை சேர்த்தீங்கன்னா அது அதிமுக ஓட்டோட அதிகமாகுது. ஆனாலும் அதிமுக இங்க வந்து திமுக அதிமுக மட்டும் நேரடி போட்டின்னு பார்த்தா அதிமுக லீட் எடுக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு உட்பட்ட இந்த தொகுதியில இப்ப பார்த்தோம் அப்படின்னா திமுக எட்ஜ் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் வந்து 5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இது எல்லாம் இருந்தும் கூட சென்ற முறை 2011 தேர்தல் அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் ரெண்டுத்திலுமே திரு கே நேரு அவர்கள் தோத்து போறாரு. அப்படி பார்க்கும்போது இது வந்து அவர் பெரிய அளவுல லீட் எடுக்காதது ஒரு பின்னடைவு. ஆனாலும் அவர் லீட் எடுக்கிறது வந்து அது எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து அவருடைய பாப்புலாரிட்டி இந்த ஓட்டை கொடுக்குதா இல்லாட்டி நிச்சயமாக அவர் லீட் எடுக்க? இப்ப நம்ம வந்து கொடுக்கிற வந்து திமுகவுக்கு தான் சாதனை கொடுத்துருக்கோம். 2 விழுக்காடு 4 விழுக்காடு வித்தியாசம் இருந்தாலும் திமுகவுக்கு தான் சாதனை கொடுத்துருக்கோம். இது வந்து அவருடைய பாப்புலாரிட்டினால இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குதா? எல்லாருக்கும் நேரு அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். யார் போட்டிடுறாங்கன்னா மனோகரனோட பேர் தெரிஞ்ச வேட்பாளர்னா நேரு ஆபீசர். சோ அந்த பாப்புலாரிட்டி நம்மள மிஸ்கைட் பண்ணுதா? அது கண்டிப்பா பாப்புலாரிட்டி, அதாவது குட் பிரஸ் பேட் பிரஸ்ங்கிற மாதிரி தான். அவருக்கு வந்து நல் பேரும் நிறைய இடங்கள்ல இருக்கு. அதே மாதிரி சில இடங்கள்ல அவர் மேல அதிருப்தியும் நிறைய இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது தான் அதிமுக திமுக வேட்பாளர்களிடையே கடுமையான போட்டி ஏற்படுது. அங்கே பார்க்கும்போது கட்சி பலம் வந்து திரு நேருக்கும், நேருடைய பலம் திரு நேரு அவர்களுடைய பலம் வந்து கட்சிக்கும். சோ இட்ஸ் மியூச்சுவல் தான் நம்ம சொல்லலாம். ஒருத்தரால இன்னொருத்தருக்கு பெனிஃபிட் தான் நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல நேரு வந்து அதிகமான வாக்குகள் வந்து பெறக்கூடியது, ஆதரவை பெறக்கூடிய நான் பார்க்கிறோம். அடுத்த நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். ஒட்டுமொத்தமாக இன்று 20 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தோம். இதுவரை ஒட்டுமொத்தமாக நாம் 90 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்திருக்கோம். 234 சட்டமன்ற தொகுதியில உண்மைக்கு மிக நெருக்கமாக தங்களுடைய கருத்து முடிவை சொன்ன ஒரே தொலைக்காட்சி உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி நினைவிருக்கும். இந்த முறையும் நம்முடைய கருத்து கணிப்பு மிகச் சரியாக இருக்கும் என்று நம்புகிறோம். அதற்கான காரணம் எந்த வித்தையும் அல்ல, எந்த ஜாலமும் அல்ல, எந்த மாய்மாலும் அல்ல. மக்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கான முயற்சி. அது சரியாக இருக்கும் என்றால் மகிழ்ச்சி, சரியாக இல்லை என்றால் திருத்திக் கொள்வதற்கான முயற்சியாக நான் இன்னும் மேலும் முயற்சி செய்வோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் இந்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.